அடுத்தது கேப்டன். சர்வதேச கூட்டுறவு ஆண்டு 2025 இந்த கூட்டுறவு ஆண்டை மிக சிறப்பாக நாடெங்கும் நடத்தி கொண்டிருக்கும் கூட்டுறவு இயக்கத்திற்கு முதற்கண் மிகப்பெரிய ஒரு சல்யூட் அடிக்கணும். அந்த அளவுக்கு நாடெங்கும் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த விதத்தில் கோயம்புத்தூர்ல எல்லா இடத்திலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிற்கு வருகின்றிருக்கும் நமது கோவை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் மேற்பார்வையாளர் திரு சவுந்தர் அவர்களை வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றோம். பொள்ளாச்சி தெற்கு கள அலுவலர் திரு ராமசாமி சார் அவர்களை அனைவரின் சார்பாக வருக வருகவென அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் பல்வேறு பணிகளுக்கிடையே இன்று நம்மை அனைவரையும் சந்தித்து அனைவருடன் உரையாடி பரிசு வழங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு பொள்ளாச்சியிலிருந்து இங்கு வந்திருக்கும் நமது பொள்ளாச்சி சரக துணைப்பதிவர் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு அவர்களை வருக வருகவென அனைவரும் சார்பாக வேண்டிக்கொண்டு இந்த விழாவினை பற்றி ஒரு சிறிய உரை ஆற்றுமாறு முதற்கண் மத்திய கூட்டுறவு மேற்பார்வையாளரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். விழாவிற்கு வருகை தந்து நம்மளை மிகவும் ஆக்சுவலாக வந்து கலந்து மிகவும் உற்சாகமாக எல்லாமே பங்கேற்றோம். ஆனாலும் அது வந்து பரிசுகள் வழங்கி நம்மளை வந்து இவ்வளோ தூரம் நம்ம ஈரோட அனைத்து பணியாளர்கள் வந்து ரொம்ப வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக ஒரு சிறப்பாக கொண்டாடும் நாளாக இன்றைக்கி இருந்தது. இதுக்கு வந்து நம்ம துணைப்பதிவாளர் அவர்கள் வந்து கலந்துட்டு இந்த விழாவை வந்து மிகச்சிறப்பாக நடத்துறதுக்கு வந்து அவருடைய கலந்துட்டு அவருடைய அன்பை வந்து வெளிப்படுத்துறதுக்கு வந்து முதல் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நமது கள அலுவலர் மேடம் அவர்களுக்கும் மற்றும் பொள்ளாச்சி தெற்கு கள அலுவலர் ராமசாமி அவர்களுக்கும் இதில் வந்து கலந்துட்டு வந்து நம்மளுக்கு வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து வந்துட்டாங்க. வணக்கம். நமது சக அனைத்து சங்க பணியாளர்களுக்கும் இது வந்து நம்ம வந்து ஒரு நாள் வந்து நம்ம ஒரு திருவிழா மாதிரி கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு இல்லைங்களா? எல்லாருமே மிகச்சிறப்பாக வந்து காலையிலேருந்து வந்து எந்த விதமான ஒரு இதையும் பாகுபாடு இல்லாமல் அனைத்து பணியாளர்கள் வந்து ஒருங்கிணைந்து மிகச்சிறப்பாக நம்ம வந்து இப்போ திருவிழா மாதிரி கொண்டாடினோம். மிகவும் சந்தோஷமாக இருக்குது. வருஷம் ஒரு நாள் இந்த மாதிரி கொண்டாட வந்து அனைத்து பணியாளருக்கு வந்து ஒரு ஒருங்கிணைப்பு ஒத்துழைப்பு அவங்களுக்கு வந்து புரியுது. அதுக்கு மேலே வந்து முக்கியமாக வந்து நம்மளை வந்து புதுப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு நாளாக சிறப்பாக மிகச்சிறப்பாக அமைஞ்சது. அதனால் கூட்டுறவு வாழ்த்துக்களை சொல்லி இந்த வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் கோவை மாவட்ட மத்திய கூட்டின் மேற்பார்வையாளர்களுக்கு சூழல் ஸ்டோர் செயலாளர் நடேசன் அவர்கள் பொன்னாடையை இருந்து தெரிவிப்பார். அடுத்தபடியாக இந்த விழாவில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் பொள்ளாச்சி தெற்கு களவல் மற்றும் கூட்டுறவு சார்பதிவாளர் திரு ராமசாமி அவர்களை சிறு உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். எப்பவுமே எதுவா இருந்தாலும் சூலூர் தான் பெஸ்ட் அப்படின்னு இஆர்டியா இருந்தாலும் சரி,
எல்லாம் இருந்தாலும் சூலூர் தான் அதாவது வேற காலத்துல இருந்தாலும் கூட சூலூரை பாராட்டனா நாங்க இங்க ஒர்க் பண்ணிருக்கேன், அதனால பாராட்டுறேன். அதுக்காக என்னோட களமும் மோசம் எல்லாம் சொல்ல வரல, அங்கேயும் பெஸ்ட் நான் இப்ப கொண்டு போயிருக்கேன். ஆமா, நன்றி. அதனால விளையாட்டு விழாவும் மட்டும் இல்ல, வார விழாவிலையும் இதே மாதிரி சிறப்பா நம்ம கோயம்புத்தூர்ல செய்வோம். கட்டாயம் நம்முடைய மெஜாரிட்டியும் பிளஸ் நம்முடைய நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு பண்றதுக்கு நாம தான் உறுதுணையா இருக்கணும்னு இந்த நேரத்தில் அனைவருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். கட்டாயம் அனைவரும் வரணும். அதை இதே போல அங்கேயும் சிறப்பாக நடக்கிறதுக்கு வழிவகை செய்யணும் அனைவருக்கும். நன்றி. நம்ம எல்லாம் பெருமைப்படுத்தி ஊக்கப்படுத்தி சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கும் பொள்ளாச்சி தெற்கு கலா அலுவலர் மற்றும் கூட்டுறவு சார்பதிவாளர் அவர்களுக்கு வாகராஜபாளையம் செயலாளர் பொன்னாடை அணிவித்து சிறப்பிப்பார். அடுத்தபடியாக இந்த விழாவினை ஒருங்கிணைத்து சூலூர் கூட்டுறவு பணியாளர் அனைவரின் ஒற்றுமையை வெளிப்படுத்தும் விதமாக இந்த கூட்டுறவு வார ஆரம்பத்திலிருந்து இன்று வரை நம்மோடு துணை நின்று நம்மை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் நமது சூலூர் கள அலுவலர் திருமதி எஸ் மகேஸ்வரி அவர்களுக்கு சூலூர் ராகவன் அவர்கள் இப்பொழுது பாராட்டுகிறார். இந்த விழாவின் முத்தாய்ப்பாக இன்று கலந்து கொண்டு நமக்கெல்லாம் ஊக்கமளித்து பரிசு வழங்க வருகின்றிருக்கும் பொள்ளாச்சி சரக துணைப்பதிவாளர் ஐயா அவர்களுக்கு நமது சூழல் கலா அலுவலர்கள் மரியாதை நிமித்தமாக கொண்டாடி இருக்கிறார். நமது பொள்ளாச்சி சரக துணைப்பதிவாளர் அவர்களை ஒரு சிறப்புரை ஆற்றுமாறு அன்போடு அனைவரின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நிறைய பேர் கிளம்பிருப்பீங்கன்னு நினைச்சேன், இல்லை கிளம்புற மூடில் இருப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அதுக்காக ஒரு தேங்க்ஸ். காலையில் திருப்பூரில் இன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஃபங்க்ஷனு, அங்கே போக வேண்டியதாக போயிடுச்சு. ஆனால் இங்கே காலையில் இங்கே முடிச்சுட்டு அப்புறம் பொள்ளாச்சி போகலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே அந்த பொள்ளாச்சி சர்க்கிள் எஃப்ஓஸ் இந்த ராமசாமி ஷாமில் வந்து, சார் நீங்கள் சூலூர் தான் வந்துட்டீங்கல்ல, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. இல்லைம்மா அங்கேயும் நடந்துட்டு இருக்கு, நான் அப்படியே வரும்போது வந்துட்டு வரேன். இல்லை சார், சூலூர் அவங்க பார்த்துப்பாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, அதனால் நீங்கள் வந்து எங்களை என்கரேஜ் பண்ணுன்னு சொன்னாங்க. அதேமாதிரி மகேஸ்வரிட்டு சொல்ல நீங்கள் முடிச்சுட்டு வரமான்னு சொன்னாங்க. ஜெயநாதன் வந்துட்டாங்க, இங்கே வரதா இருந்தாங்க. ஆனால் 3 நாளில் ஒரே ஃபங்க்ஷன் இருந்தார். காலையில் சென்ட்ரல் பேங்க்கில் மகளிர் சுயதொழிலுக்கு ஃபங்க்ஷன், அதை முடித்தாங்க. மதியானம் கலெக்டர் மீட்டிங்கு அதை முடிச்சு நேராக அவங்க பொள்ளாச்சி வந்துட்டு இப்போ தொண்டாமுத்தூரில் ஒரு பெரிய ஏற்பாடு, இந்த வள்ளி கும்மி அந்த மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. இந்த கூட்டுறவு வார விழாவோடு சேர்ந்து அனைத்து இந்திய சர்வதேச கூட்டுறவு ஆண்டு இந்த அறிவிச்சிருக்காங்க. அதில் இதெல்லாம் ஒரு ப்ரோக்ராம் மாசிஸ். அதில் வள்ளி கும்மின்றது கூத்து தெருக்கூத்துன்றதுலாம் நம்ம பாரம்பரிய ஒரு நிகழ்ச்சின்றதில் அதை நடத்த சொல்லியிருக்காங்க. அதை அங்கே நடத்துறதுல ஜெயராஜ் கலந்துக்க வேண்டிய சூழ்நிலை போயிடுச்சு. ஏன்னா மகேஸ்வரி அழைப்பை இன்னைக்கு கேட்டு இந்த உரியடி அதெல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் வரதா இருந்தார் ஜெயர், வர முடியாது. சூலூர் சொல்லும்போது டாப் தான் சார், நாங்கள் ஒத்துக்கிறோம் சார். பொள்ளாச்சி சரக துணைப்பேர், அதாவது சொல்லிட்டு வந்தேன், அது முன்னாடி சொல்லிட்டாரு. நாங்கள் பொள்ளாச்சிக்கு சொல்லிட்டு வந்தேன் ஒரு வார்த்தையை, அவருக்கு தெரியும் அந்த வார்த்தை. ஒட்டுமொத்தமாக சொல்லுவோம், பொள்ளாச்சினா இளநீர் மட்டும் கிடையாது, பொள்ளாச்சினா தேங்காய் அது மட்டும் கிடையாது, பொள்ளாச்சி கூட்டுறதுனால கெத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜெய லாஸ்ட் அந்த பேசினாங்க கொஞ்சம். இன்னைக்கு நேற்றோட சேர்த்து இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்திலேயே
7 கோடிக்கு கீழே அவுட்ஸ்டாண்டிங் நிலுவை இல்லாத சங்கங்கள் எதுவும் இல்லை, எல்லாம் 7 கோடிக்கு மேலே. இது அனைத்தும் சாத்தியமானது உங்களால் தான். என்னதான் கைடன்ஸ் கொடுத்தாலும் சரி, பேஸ்மெண்ட் சரியில்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் தான் பண்ணீங்க, அதில் ஒன்றும் மாற்றம் கருத்தே கிடையாது. அதுக்காக தான் ஜெய எல்லாருக்கும் கலந்து சொன்னாங்க. அதில் ஆனமலை மட்டும் பின்தங்கி இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஜெயா என்ன சொன்னாங்க, கூட்டுறவை பொறுத்த வரைக்கும் ஆனமலை வந்து பின்தங்கியது கிடையாது. அப்போ ஒட்டுமொத்த பொள்ளாச்சி சரகமும் அதில் அடங்கும். அதனால பொள்ளாச்சி ஃபஸ்ட்டு தான் சொன்னாங்க. அப்புறம் நம்ம இந்த ஆண்டும் கடந்த ஆண்டை போலவே, அதுக்கு முந்தைய ஆண்டு போலவே இந்த ஆண்டும் மாநில அளவில் நமது கோயம்புத்தூர் மாவட்டம், அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி சரகம், சுல்தான்பேட்டையில் உள்ள செஞ்சேரி மங்கடிபாளையம் தான் சிறந்த சங்கமாக தமிழ்நாடு தேர்ந்தெடுக்கப்பட்டது. அது நம்ம சரகத்துக்கு மட்டும் இல்லை, துணை மாவட்டத்துக்கு தேர்வு. சரி, அப்புறம் கேமுக்கு வருவோம். கேமுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னன்னா, இது வந்து சர்வதேச கூட்டுறவு ஆட்டம்னுட்டு ஆர்சிஸோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, இந்த கூட்டுறவு சம்பந்தமான விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் பிரைமரி லெவலில். அதுக்கு மெம்பர் லெவலில் கோல போட்டி ஏற்படுத்தணும் அப்படி சொன்னாங்க. நம்ம வந்து நம்ம லெவலில் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் சங்கத்தில் யாராவது பண்ணியிருக்கீங்களா? இந்த சங்கத்தில் பண்ணி சும்மா கை கட்டி வந்து சங்கத்தில் பண்ணிருக்கீங்களா? நாளைக்கு பண்ணுறீங்க. இது ரொம்ப முக்கியமானது. நம்ம கண்டென்ட்டு மெயினானது இவங்களுக்கு ஏற்படுத்தணும். உறுப்பினர்கள் 10 பேராவது மினிமம் கலந்துட்டு அதில் நீங்கள் செலக்ட் பண்ணி போடணும். ஆனால் இருந்தாலும் மகேஸ்வரி போல மற்றவங்களாம் சேர்ந்து, சார் நம்ம ஸ்டாஃபுங்க ரொம்ப நாளாகவே ஒரு நெருக்கடியில் இருக்காங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி கேம்ஸ் இருந்தால் எல்லாரும் ஒன்று கூடி சேர்ந்தால் கொஞ்சம் கோஆர்டினேஷன் கொடுத்தாங்க. கேம்ஸ் வந்து உங்களை கோஆர்டினேட் பண்ணும். ஆனால் கேம்ஸு நம்ம வச்சுக்கிட்டோம். ஆனால் உறுப்பினரும் நீங்கள் பண்ணுங்கள். கோல போட்டி எல்லாரும் தயவுசெய்து அவசியம் எல்லா சங்கத்தையும் நடத்த பார்த்துங்க. வாகன படைகளும் பண்ணலையம்மா? பண்ணல. கலங்களும் பண்ணல. நீங்கள் நாளைக்கு பண்ணிடுங்கம்மா. நாளைக்கு நம்ம ஃபங்க்ஷனுக்கு முடிஞ்சிடும். உறுப்பினருக்கு நீங்கள் ஃபங்க்ஷன் கோலப்பட்டு வச்சு அதுக்கு பரிசு செலக்ட் பண்ணிவிடுங்க. அந்த பணத்தை முடிஞ்ச வரைக்கும் நான் ஏற்பாடு பண்ணி வாங்கி தரேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பரிசு 1000, செகண்ட் பரிசு 600, 3ஆம் பரிசு 400. கோலத்தில் ஒரே விஷயம் தான், முக்கியமான விஷயம் கண்டென்ட் இருக்கணும். கூட்டுறவை பற்றி ஏதாவது ஒரு கை சிம்பிளோ இல்லை கூட்டுறவுன்றதே வானவில் நட்டுமேதோ ஏதோ இருக்கணும். அப்புறம் அழகாக இருக்கும் ஏதாவது. அதுக்கு 2 விதமான மார்க் போட்டு நீங்கள் எல்லாமே பண்ணுங்கள். உறுப்பினருக்கு பண்ண வேண்டியதை நம்ம செஞ்சுக்கணும். இப்போ எல்லாரும் சேர்ந்து நீங்கள் பார்ட்டிசிபெண்ட்டாக இருக்கீங்க. நீங்கள் பார்ட்டிசிபெண்ட் பண்ணிக்கிங்களா? நீங்கள் பார்ட்டிசிபெண்ட் கலந்துருக்கீங்க. அங்கே நீங்கள் வந்து நடத்துறவங்களா இருக்கும். அந்த விழா அந்த கோல போட்டியை நடத்தி ஆர்கனைஸ் பண்ணி அதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு நிலையில் இருக்கணும். அதுதான் நீங்கள் நாளைக்கு பார்த்துக்கணும். மேக்ஸிமம் நடத்துங்க. உங்கள்கிட்ட 18 இருக்குன்னா அப்புறம் இந்த விளையாட்டை பற்றி சொல்லணும். இங்கே கோயம்புத்தூர்ல ஏற்கனவே கிராம உற்சவம் கேள்விப்பட்டீங்களா? நான் சொல்லிக்கிறேன், கிராம உற்சவம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது கேள்விப்படலை? கேள்விப்பட்டிருக்கீங்க? கேள்விப்பட்ட ஒன்று கேட்குங்க. கேள்வி ரொம்ப கம்மியான பேர் தான் கேள்விப்பட்டிருக்கேன். கிராமோற்சவம் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒவ்வொரு வருடமும் கோயம்புத்தூர் தான் நடக்குது. மற்ற எல்லா மாவட்டத்திலும் நடந்து அதனுடைய இறுதி போட்டி வந்து கோயம்புத்தூர் நடக்குது. கோயம்புத்தூர்ல எங்க நடக்குதுன்னா ஈஷாவில் நடக்குது. உங்களுக்கு தெரியும். ஆனால் இதுதான் தெரியும். அங்கே என்னென்ன போட்டி நடத்துறாங்கன்னா, நம்ம பாரம்பரிய விளையாட்டு கையெழுத்துல இருக்கட்டும், உரியடியா இருக்கட்டும், கபடியா இருக்கட்டும், வால்பாலியா இருக்கட்டும், வாலிபாலா இருக்கட்டும், இதுக்கும் யோகாவுக்கு என்ன சம்பந்தம்? யோகா செய்யறவங்க எதுக்கு இந்த கேம் நடத்துறாங்கன்னு சந்தேகம் பண்ணலாம். ஆனா இந்த கேம் வந்து ஒரு விதத்துல யோகா தான். நீங்க விளையாட்டுல யாராவது கலந்துக்கல நீங்க பாருங்க, விளையாட்டை நீங்க அரைகுறையா விளையாட முடியாது. நீங்க தயங்கி கையில் எடுக்கிறதுக்கு போயிருப்பீங்க, தயங்கி ரன்னிங் ரேஸ் கூட இருந்திருப்பீங்க. ஆனா அந்த ஷாலை படிச்சு கட்டிட்டு சொல்லிட்டு நீங்க கிளம்பிட்டா என்ன இருங்க, 100% நீங்க முழுமையா இருப்பீங்க விளையாட்டுல. அந்த 100% நம்மளை வந்து ஈடுபாடா வைக்கிற ஒரே விஷயம், சில விஷயம் இருக்கு. அது ஒரே விஷயம் தான் விளையாட்டு. விளையாடுறவங்க காலையிலேருந்து சில பேர் ரெகுலரா விளையாடுவாங்க. அவங்க பகல் ஃபுல்லா நல்லா வேலை செஞ்சாலும் மறுநாள் காலையில் அந்த விளையாட்டுக்கு போயிடுவாங்க. அந்த விளையாட்டையே தன்னுடைய அடிமையாக்குவாங்க. கரெக்டாக அந்த விளையாட்டு அவங்களுக்கு மறுநாள் வந்து வேலை பலுவே தெரியாது. நீங்கள் விளையாட்டு அப்படி ஒரு விஷயம். நீங்கள் எல்லாரும் விளையாட முடியுமான்னு தெரியல. ஆனால் விளையாட்டு நீங்கள் எப்படியாவது ஏதோ ஒரு விளையாட்டு நீங்கள் கலந்துட்டே நல்லது. அதனால் அந்த விளையாட்டு போட்டியில் ஆர்வமாக கலந்துக்கிட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் 7 கோடியை தாண்டிட்டீங்க. இப்போ சூலூரில் 8 கோடி தாண்டதுக்கான ஒரு முயற்சி நடந்துட்டு இருக்கு. அதில் யாராக இருக்கீங்களோ நீங்கள் அதை ஒரு முன்மாதிரியாக எடுத்துட்டு சீக்கிரம் உங்கள் எஃப்ஓக்கு ஒரு பெருமை தேடி தர மாதிரி 8 கோடியை கடந்துட்டு அந்த குரூப்லேருந்து வெளில வந்துடும். எப்படி
10 பேர் டீம்ல போட்டு லாஸ்ட்ல 3 பேரை செலக்ட் பண்றாங்கல்ல, அப்ப வெளியில போறவங்க யாரு? அது அவுட்டு. ஆனா இதுல வெளியில போறவங்க தான் ஃபர்ஸ்ட். அந்த முயற்சி நீங்க எடுக்கணுன்ற விதத்துல கேட்டுங்க. வேற யாராவது இந்த பயிற்சி இந்த அன்னைக்கு இந்த நடந்துச்சுல, இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ், இன்னைக்கு ஸ்போர்ட்ஸ் நடந்துச்சு, யாராவது வந்து கொஞ்சம் சொல்றீங்களா? எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு என்ன அனுபவமா இருந்துச்சு, இல்லை இது எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னு யாராவது ஒருத்தர் 2 பேர் உங்களுடைய அனுபவத்தை பதிவு நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பரிசு ஆரம்பிச்சிடலாம். எப்படி கேம்ஸ் முன்னாடி வரைக்கும் நீங்க வரலாம், எனக்கு தெரிஞ்சு யாராவது ஒருத்தர் வாங்க, ஒருத்தர் 2 பேர் அனுபவத்தை பார்த்துக்குங்க, வாங்க. அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச கூட்டுறவாண்டை முன்னிட்டு விளையாட்டு போட்டிகள் நடந்ததுல இதுவரைக்கும் நான் முன்னாள் ஸ்போர்ட்ஸ் பிளேயராக இருந்தேன். அதோட ஸ்போர்ட்ஸ் மறந்துட்டேன். இந்த வருஷம் ஸ்போர்ட்ஸ் நடந்ததில் ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பழைய ஸ்போர்ட்ஸ் ஞாபகம், நீ விளையாடணுங்கிற ஆர்வம் இருக்குது. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாரும் பாடுங்க. வாங்க, ஜென்ஸ்ல வாங்க, லேடிஸ் ஒருத்தர் வாங்க சார். நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டு வந்துடுவாங்க. கலங்கலா கலங்கல் எஸ்பி குட் மட்டும் இல்ல, வாங்க. நீங்க கலந்துக்கிறது இல்லைன்னா வெங்கிட்டாபுரம் கலங்கல்லாம் வந்து இந்த சூழலுடைய அடையாளமா? வாங்க. வாகராயம்பாளை மட்டும் இல்ல, இங்க ஒருத்தரோட சோமர் விட்டு முடியாது, வாகராயம்பாளை விட்டு முடியாது. நான் எந்த விளையாட்டு போட்டியிலையும் கலந்துக்கல. ஆனால் பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எல்லாம் நம்மளோட பணியானது நல்லா விளையாடி பரிசு வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. வெங்கடாவும் செக்ரட்டரியும் வாங்க. அனைவருக்கும் இனி மாலை வணக்கங்கள். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எதையுமே மனசுக்குள்ள டென்ஷனே இல்லாம ரொம்ப ஜாலியாக இருந்தேன். அடுத்தபடியாக வாகனங்கள் நந்தகுமார். கலங்கல் இப்போ வந்து விளையாட சொன்னாங்க, அவங்க மேடைக்கு வந்தாங்கல்ல, அதே ஃபர்ஸ்ட் விளையாடுற மாதிரி தான். இனிமேட்டு நீங்க அடுத்த விளையாட்டுல பாருங்க, அவங்க கலந்துப்பாங்க. எனக்கு இந்த கூட்டுறவு வார விழாவை முன்னிட்டு வருகை விருந்தில் துணைப்பதிவாளர் அவர்களுக்கும் மேனைய கலா அலுவலர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருஷம் விளையாடிட்டு தான் இருக்கிறேங்க. அந்த வருஷம் ஒரு புது விதமான அனுபவத்தை நம்ம இணைப்பதிவாளர் துணைப்பதிவாளர் கலா அலுவலர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா வருஷம் நம்ம வந்து கோயம்புத்தூர்ல போய் அங்க மற்ற டீம்கள்ல வந்து ரெகுலரா கோச்சிங், மேடம் சொன்னாங்க ரெகுலரா கோச்சிங் நடந்துட்டு இருக்கு. அவங்க பூராமே அந்த இன்ஸ்டியூட் பசங்க அந்த மாதிரி இருக்கிறது கூட தான் விளையாடி இருக்கோம். இந்த தாட்டி சூலூர் லெவலில் வந்து நம்ம விளையாடுறதுனால நம்மளோட அனுபவத்துல நம்மளோட திறமைசாலிகளை வெளியே கொண்டு வர்றதுக்கு இது மிகவும் உறுதுணையா இருந்துச்சு. வருஷம் வந்து எங்க இளைஞர்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி எல்லாத்துக்கும் இப்படி ஒரு கேம் நடத்தணுங்கிறது எங்களோட கோரிக்கை. அதே மாதிரி இங்க விளையாடிட்டு போன அனுபவத்துல கோயம்புத்தூர்ல வந்து நம்ம அதிகமா பொள்ளாச்சி சரகம் வந்து பரிசுகளை வென்றதுல எங்க துணை பணியாளருக்கு ரொம்ப நன்றிங்க. மேலும் இன்னொன்று என்னன்னா, நாங்கள் 7 ஸ்டார் பொள்ளாச்சின்னு வச்சு விளையாடணும். எல்லாத்த கேம்லையுமே ஒரு தலைவர் அவங்களுக்கு பிடிச்ச ஒவ்வொருத்தரையுமே நம்ம நினைவு கூர்ந்து விளையாடுவோம். நான் ஆல்ரெடி 15 வருஷமா எங்க ஊர்ல கேப்டனா இருக்கேன். எங்க கேப்டனுக்கு வந்து எங்க தோனிங்கிற அவரை ஒரு மையமா வச்சுதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு இதுலதான் 7 ஸ்டார் வச்சோம். அது அவரோட லக்கி நம்பர்னு சொல்லலாம். அது எங்களோட கைடன், அவங்கள ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு வேண்டிய அவரை வந்து நாங்க இது பண்ணி பண்றோம். உண்மையாலுமே என்னோட விளையாடி கலந்து வின்னராகவும் சரி ரன்னராகவும் சரி என்னோட உறுதுணையா இருந்த என்னோட எல்லா இளைஞருக்கும் என்னோட மனமார்ந்த பாராட்டுகள். நன்றி. நீங்க டீம் சொல்லிடுங்க, கிரிக்கெட் டீமா? சரி, நம்ம ஒன்று செய்வோம். இன்னைக்கு நாளைக்கு பிளான் பண்ணுவோம். இந்த ஒரு வருஷத்துல நல்ல கோயம்புத்தூருக்கும் பொள்ளாச்சிக்கும் ஒரு கிரிக்கெட் டீம் நடத்துவோம். அவங்க இங்க வந்தாலும் சரி, நமக்கு போனாலும் சரி, நீங்க டீமை ஃபார்ம் பண்ணுங்க. நான் சொல்லிட்டேன், கோயம்புத்தூர்ல ரெடி பண்றீங்க. நீங்க 3 மாசம் கழிச்சு கண்டிப்பா கிரிக்கெட் டீம் நடக்குது, கிரிக்கெட் போட்டி நடக்குது பெரிய லெவல்ல. யாராவது ஒரு விற்பனையாளர் வந்து பேசுங்க.
வாங்க. பேர் சொல்லிடுவேன், அதனாலதான் வேண்டாம், யாருக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்றது. யாராவது வாங்க. யாரா யாரும் வாங்க கை தட்டுங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த ஸ்போர்ட்ஸ் நடந்ததில் நம்ம கள அலுவலர், இணைப்பதிவாளர் மற்றும் பொள்ளாச்சி சரக கள அலுவலர் அவர்களுக்கும் நன்றி. நான் இது வரைக்கும் வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துட்டதில்லை. இங்கே வரும்போது கூட வரலைன்னா காலையிலேருந்து செக்ரட்டரி கிட்ட பேசிட்டு இருந்தேன். கண்டிப்பாக கலந்துக்கிறதுக்கு நான் ஒரு பிரச்சனையில் இருந்தேன். பரவாயில்ல, உங்களை வெளிக்கொண்டு வர்றதுக்கு தான் வர சொல்கிறோம் அப்படின்ட்டு மேடம் சொன்னாங்க. வந்ததுக்கப்புறம் சும்மா சிம்பிளாக தான் கலந்துட்டேன். ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் இனிமேல் நம்மளாலேயும் முடிக்குன்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. எல்லாரும் இவங்களை கூப்பிட்டு பேச சொன்னது தெரியுங்களா? இவங்க எல்லாருமே உண்மையை அனுபவத்தை பேசுவாங்க. இந்த அனுபவம் ஏற்படும் உங்களுக்கும். இதுக்குதான் சும்மா இந்த ஃபீட்பேக்குக்காக இந்த விழா சிறப்பாக முடிக்கணும் இல்லை சக்ஸஸ் ஆகிடுச்சுன்றது இல்லை. உங்கள் மனசுக்குள்ள எல்லார்ட்டையும் இது மாதிரி ஒன்று என்ன இருக்கும். இவங்க சொன்னாங்க பாருங்க, உண்மை. அவங்க சொன்னாங்க, தம்பி சொன்னது எல்லாமே உண்மைதான். அவங்க நான் விளையாட சொன்னாங்களே அது உண்மைதான். அடுத்து விளையாடுறதுக்கு ஆர்வம் இருக்கும், ஏதோ ஒரு தடவை நமக்கு இருக்கும். ஆனால் அது மாதிரி தான் இருந்தாலும் கோயம்புத்தூர்ல சாயந்திரம் நடக்கும்போது கூட நான் கேம் ரன்னிங் சொன்னாங்க, நான் வரவே மாட்டேன் சொல்லிட்டேன். நான் தான் அதுல கலந்துக்கு 3 பேர் தான், 3த்துல ஆனா நல்லாதான் இருந்துச்சு. நீங்க பாருங்க, நம்ம ஜேஆர் ஏன் இப்படி இருக்காரு உங்களுக்கு தெரியுதா? எல்லாத்துலயும் உங்களுக்கு ஜேஆர் முன்னுதாரணமா இருக்கிற மாதிரி தெரியுதுல உங்களுக்கு. கேம்ஸ் இன்னைக்கு கையில் இருக்கிற போட்டி எப்படி நடத்துறதுன்னே தெரியல. டீம் வச்சுட்டோம் சார், செல்லுகுமார், பூசாரிப்பட்டி, இவங்க தான் கையில் போட்டி நடத்துறாங்க. வாலிபால் யார் நடத்தணும் அப்படின்னு ஒரு செட் பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து கையில் எப்படி பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது தெரியல. ஜேஆர் என்ன ஆகிட்டாரு, எடுத்துடாப்பா குச்சி எடுத்துக்கலாம், அதில் செருவு சென்டரில் வை, எங்கே இருப்பாரு சொல்லிட்டு அவர் அந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே அவர் எந்த விஷயத்தை அவர் செஞ்சாலும் சரி கொஞ்சம் ஈடுபாடு இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஏனோ தானே ஒரு விஷயத்தை செய்ய மாட்டாரு. அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய முக்கியத்துவம் தான் நமக்கு உணர்த்தி நம்மளை இந்த அளவுக்கு நம்ம எல்லாம் வந்துடுறதுக்கு காரணம். என்ன சொல்றது, நீங்க எல்லாரும் இனிமேல் ஈடுபாடாக இருங்க. எதாக இருந்தாலும் விளையாட்டு உங்களை ஈடுபாடாக கொண்டு வரும். அடுத்த பரிசு போயிடலாம். அடுத்தபடியாக இன்று நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளுக்கான பரிசு வழங்குவதற்கு முன்பாக ஒரு சூலூர் வட்டாரம் எப்போதும் ஒரு முன்னோதாரணமாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் நமது கள அலுவலரின் அறிவுரையின்படி, இணைப்பதிவாளரின் வழிகாட்டுதலின்படி நம்ம சூலூர் வட்டாரத்தில் இருக்கிற அனைத்து சங்கங்களும் யாரும் எதற்கும் சோடை போனதல்ல. ஒவ்வொரு விதத்தில் தங்களது பணியின் வளர்ச்சியையும் அவரோட உற்சாகத்தையும் இந்த ஒரு 2 வருஷத்துல காமிச்சிருக்காங்க. அவங்களெல்லாம் ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு நினைவு பரிசு வழங்க நம்ம கலவரம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இப்ப அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன, அவங்களுக்கு எதுக்காக கொடுக்குறேன்னு அவங்க சொல்லுவாங்க. துணைப்பதிவாளர்கள் அவர்களுக்கு பரிசு வழங்குவாங்க. நம்ம வாழ்நாள் பூரா கஷ்டப்பட்டது இந்த ஒரு பரிசு வாங்குறதுங்கிறத நினைச்சு பாருங்க. அடுத்த வருஷம் இதை விட 10 பரிசு வாங்கணும் உங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும். அதற்கான ஒரு முன்னுதாரணமாக இந்த பரிசை வழங்கப்படுகிறது. இந்த பேக்ஸ் நேம் சொல்லும்போது அந்த பேக்ஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை பேர் வாங்க. இது எவ்வளவு சீல்ட வாங்கிக்கங்க, அது எல்லாமே பதிவாகணும். கண்ணம்பாளையம் செக்ரட்டரி, சேல்ஸ்மேன், இங்க உள்ள எம்ப்ளாயிஸ் எல்லாரும் வரணும். மேலதான் இருக்கிறாங்க. கூடிய விரைவில் ஒரு 2-3 மாதங்கள்ல அனைத்து சங்கங்களும் 8 கோடியை தாண்டிடும். அதுல முதல் உதாரணமா நம்ம சூலூர்ல மொத்தம் இப்ப 2 சங்கங்கள் தான் நம்ம வந்து 8 கோடிக்கு கீழே இருக்கோம். இது எல்லாமே கடந்துட்டோம். கூடிய விரைவில் அந்த 2 சங்கங்களுமே கடந்துருவோம். அதுலயே நம்ம முதலிடம் வாங்கிடுவோம்.
அடுத்தது கிட்டாம்பாளையம் தொடர்கான கொடுத்தார். கிட்டாம்பாளையம் ஸ்டாஃப் சொல்லுவாங்க. வாங்க செக்ரட்டரி வாங்க. ஓகே, நம்ம கிட்டாம்பாளையம் பத்தி சொல்லியே ஆகணும். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜனவரி மாதம் அந்த செக்ரட்டரி வந்து திடீர்னு ஒரு காரணத்தினால இறந்துட்டாங்க, உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால. அப்போ அந்த சொசைட்டியோட நிலைமையை யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு கையில அத்தனை சொல்லோன்னு என்னென்ன கடன் கொடுத்துருக்காங்க, சாவி எங்க இருக்கு, யாருக்கு எவ்வளவு வாங்கணும், எல்லாமே அவங்க ஒருத்தர் மட்டும் தான் தெரியும். ஒரே ஒருத்தர் தான் அந்த பணியாளர்கள். ஒருத்தர் இல்லாத இடத்துல இன்னொருத்தர் வந்து அதை எடுத்து நடத்தணும் அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அதை எடுத்து முழு நேரமா வாங்கராயம்பாளையம் செக்ரட்டரி சொசைட்டியா இருந்தாலும் அந்த சொசைட்டியை விட அதிகபட்ச நேரம் கிட்டாம்பாளையத்துல இருந்து கிட்டாம்பாளையத்தை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு நம்மளுடைய செக்ரட்டரி தான். அவங்க சாமி சொல்லுவாங்க, வாங்கராயம்பாளையத்தை சம்பளம் எடுக்கிறாரு, கிட்டாம்பாளையத்துல தான் கொடுக்கணும், அவர் அங்கேயே தான் வேலை பார்த்துட்டு இருக்கிறாருன்னு. அந்த அளவுக்கு அவர் அங்க உட்கார்ந்து அத்தனையும் டெவலப் பண்ணி கொண்டு வந்து 8 கோடியை தாண்டிடும். 3 மாசத்துல 8 கோடியை தாண்டி வந்துட்டோம். 3 வரைக்கும் 9 கோடி தாண்டிடும். 3 எத்தனை வந்துட்டோம், 9 கோடி தாண்டிடும். முக்கியமான காரணம் இவர் தான். தம்பி வந்து சேல்ஸ்மேன்ல இருந்து இப்பதான் உள்ள வந்திருக்காங்க. ப்ரமோஷன் கொடுத்துட்டு பட் உள்ள வரக்கூடிய எல்லாம் இப்பதான் வந்திருக்காங்க. ஆனா வேலை கத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வேலை கத்து கொடுக்கறதும் நம்ம செக்ரட்டரி தான் கத்து கொடுத்துட்டு இருக்காரு. வேலை கத்துக்கிட்டு கூடிய விரைவில் அதுவும் 10 கோடி தாண்டும். கிட்டாம்பாளையம் சொசைட்டிக்கும் நமக்கு வந்து சொந்த இடம் வந்து உள்ள இருக்கு, வெளியில வேற இடம் கேட்டுக்கிறோம். சீக்கிரமா சொந்த கட்டடத்துக்கு போய் இதை விட பன்மடங்கு வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டை வந்து அதிகப்படுத்தி காட்டுவோம். சேல்ஸ்மேன் யாரும் இல்லாதனால அவர் பண்ணுவாங்க. அடுத்தபடியாக செம்மாண்டபாளையம் செம்மாண்டபாளையமும் நமக்கு பாப்பா தெரியும். எல்லாரும் வாங்க. அந்த பொன்னுசாமி அப்படின்ற மனுஷன் வந்து எப்படிப்பட்டவர்னு நல்லா தெரியும். எவ்வளவு தூரம் செம்மாண்டபாளையம் சொசைட்டியை வந்து தூக்கி கொண்டு வந்தாருன்றது தெரியும். அவரை சோமனூர் பொன்னுசாமின்றதை விட செம்மாண்டபாளையம் பொன்னுசாமினா தான் தெரியும். சோமனூர் தான் அவருக்கு தாய் சொசைட்டி, ஆனா யாருக்கும் தெரியாது. இந்த அளவுக்கு செம்மாண்டபாளையத்தை உயர்த்தி கொண்டு வந்தார். எதிர்பாராத விபத்துனால அவரு நம்மகிட்ட இருந்து இல்லை. ஆனா நான் முதல்ல கடவுளை ஜாயின் பண்ண உடனே இங்க எனக்கு வந்து கோயம்புத்தூர்ல முத ஃபோன் பண்ணவர் நம்ம பொன்னுசாமி தான். ஒவ்வொரு சொசைட்டிக்கும் கூட்டிட்டு போய் இங்கதான் சொசைட்டிக்கு காமிச்சதும் அவர் தான். அவர் இறப்புங்கிறது வந்து என்னால ஏற்றுக்க முடியல, ரொம்ப வருத்தமான விஷயமா தான் இருந்தது. ஆனா அவர் என்ன வேலை பார்த்துருக்காரு அப்படின்னா, ரொம்ப அடிமட்டத்துல இருந்து செம்மாண்டபாளையம் மேல எந்திரிக்காது அப்படின்னு சொன்ன சொசைட்டியை 10 கோடி கொண்டு வந்துட்டாரு. அத்தனை கேஸ் அவங்க சேவாங்க இருந்ததெல்லாம் உடைச்சு அத்தனை கேஸும் அடைஞ்சு ரொம்ப அன்பாடுபட்டாரு. அந்த சொசைட்டிக்கு வந்து என்ன சொல்ல போனா சொசைட்டிக்காக தான் உயிரே கொடுத்தாரு. அவ்வளோ வேலை பார்த்தாரு. அந்த மனிதருக்கு ஒரு நிமிடம் எழுந்து நின்று கேட்கிறாங்க. அவருக்கு ஒரு துணையா இருந்த அத்தனை விஷயங்களையும் நமக்கு ஹெல்ப் பண்ணது இவங்க 2 பேரும் தான். நம்ம சேல்ஸ்மேனும் வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் 2 பேர் வரலீங்களா? ஓகே, இருக்கிறவங்களுக்கு நம்ம கொடுத்து பாராட்டு தெரிவிச்சுக்கலாம். தாமஸ் வாங்க. அவர் தான் கூடுதல் பொறுப்பாரு. இப்ப பாக்குறாரு, அவர் இல்ல. அடுத்தபடியாக கரவழி மாதப்பூர் டாக்ஸ். கரவழி மாதாப்பூர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச பழமையான மனிதர். உங்களுக்கு 2 பொண்ணுங்களுக்கும் இப்பதான் வந்து தன்னுடைய கடமையை முடிச்சிட்டாரு. ஒரு வழியா கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப நிம்மதியா ஊர் சுத்திட்டு வராரு. மாசத்துக்கு 2 டைம் சென்னை போயிட்டு வந்துடுறாரு எப்படினாலும். அதாவது ஒன்றுலே நம்ம கரவழி மாதாப்பூர் கேஸுக்காக போனோம், இன்னொன்று பொண்ணு வந்து பார்த்துட்டு வரதுக்காக போனோம். அதனால 2 வேலையும் சேர்த்து முடிச்சுவாரு. இதுவும் 8 கோடியை கடந்துருச்சு. 9.25 வந்துட்டாங்க. 9.25 வந்துட்டாங்க. கரவழி மாதாப்பூர்லயும் சில கேசஸ்லாம் இருக்கு. ஆனா முழுக்க முழு ஈடுபாடோட வயசாகுது. ஆனா இன்னமும் சமைக்கல. எங்க ஓடணும் சரி இன்னைக்கு ஓடுவாரு. இப்பவே பார்த்துப்பீங்க என்ன ஓட ஓடிப்பாரு கல் எடுக்கிறது பாத்தீங்க இல்லையா? கூட சப்போர்ட் பண்றதுக்கு இவங்க லேடிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. ஓரளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. ஒரு முறைகேடு அப்படின்றது ஒரு சங்கத்துக்கு ஒருத்தர் செய்யறாங்க அப்படின்னா அந்த இதை வந்து தொடர்ச்சி நம்ம வெளியில வர்றது ரொம்ப கஷ்டமான காலம். 10 வருடம் 20 வருடம் ஆகுது அந்த இதுக்கு. அதனால நம்மளுடைய சங்கங்களை அது மட்டும் வராம அத்தனை பேரும் பாதுகாத்துக்கோங்க. நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய சாப்பாடும் வந்து நம்ம சங்கம் கொடுத்தது. நம்மளுடைய குடும்பம் ஏதோ ஒரு வகையில அதனால பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்குது. அப்படிங்கிறதுனால சங்கத்தை எவ்வளவு தூரம்
ராசிபாளையத்தில் அத்தனை பேர் எதிர்த்து சொன்னாங்க. இந்த சங்கத்தில் இப்படி ஒரு முறைகேடு நடந்துச்சு, நாங்கள் எப்படி நம்பி டெபாசிட் பண்ணுறது, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அது எக்ஸாம்பிள் வந்து ராவத்தூர் தான் சொன்னோம். எத்தனை பணம் போச்சோ அத்தனை பணமும் உள்ள வந்துச்சு. அதே மாதிரி இந்த சங்கத்தில் எந்த சங்கத்துல இருந்து வெளியில போனாலும் சரி அந்த பணம் அப்படியே திரும்ப வரப்படும். அப்படியெல்லாம் நாங்கள் விட்டுற மாட்டோம். எங்க இருந்து எவ்வளவு எடுத்து போனாலும் சரி அவங்களுடைய சொத்துக்கள் இருந்து எல்லாமே எங்க கையில தான் இருக்கு, நாங்க திருப்பி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்து நம்ம வந்தோம். இந்த ஒரு நம்பிக்கை வந்து அவங்களுக்கு தானா வரணும், நம்ம கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அந்த முறைகேடு மட்டும் நடக்காம நம்ம பார்த்துக்கணும், இது நம்மளுடைய பொறுப்பு. இப்போ அது நடக்கல, இப்போதைக்கு அது நடக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரைசேஷன் பண்ணி நீட்டா கொண்டு போயிட்டோம், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. முன்னாடி சில பேர் பண்ண தப்புகள்னால பின்னாடி இருக்கவங்க நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதுல ஒண்ணு இந்த கரவை மாதா சங்கம். ஆனாலும் இவ்வளவு தூரம் நம்ம வந்து அந்த சங்கத்தை எடுத்து கொண்டு வந்துட்டாங்க. இவங்களுக்கு அனைவருக்கும் பாராட்டுகள். அடுத்த ராசிபாளையம் பேக்ஸ் ஜெயராணி தூரமா இருந்து வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க, பரவாயில்ல. ராசிபாளையம் அதே தான் ஓட்டமண்டர் தான் இப்போ இதுக்கும் வந்து கூடுதல் பொறுப்புல எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாரு. அத்தனை பேருக்கும் தெரியல, ராசிபாளையத்தில் நடக்கும் போது இவர் தான் செக்ரட்டரி அப்படின்றதே தெரியாத அளவுக்கு நடத்திட்டு இருக்கிறாரு. ஆனாலும் அதாவது கரவழி மதாப்பூர்ல வேலையை முடிச்சுட்டு ராசிபாளையத்துல போய் மீதி வேலையை தொடர்ந்துக்கிறாரு. ரொம்ப பெரிய வேலை தான். ஒரு சொசைட்டி இப்போதைக்கு நம்ம 2 இதுல இஆர்பின்றது ஒன்று பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை. கூட ஒருத்தனையும் நமக்கு சிஎம்எஸ் ஸ்டாஃபும் கூட அவங்க ஜெயராணியும் இருந்து வழிபடுத்துறாங்க. இந்த வழிபடுத்துதல்ல 8 கோடியை தாண்டிடுச்சு ராசிபாளையம். அடுத்தபடியாக ஒற்றபாளையம் டைம் எடுத்துக்கிறேன்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கான யார் யார் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்றத இந்த இடத்த தாண்டி எனக்கு வேற எந்த இடத்துலையும் எல்லாரும் சொல்ல முடியாது. அதனால நான் டைம் எடுத்துக்கிறேன். ஒட்டர்பாளையம் பேக்ஸ் 2022ல எங்களோட அவுட்ஸ்டாண்டிங் 1,32,000 சாரி 1,32,00,000. இன்னைக்கு அவுட்ஸ்டாண்டிங் 9 கோடி. சில முறைகள் எல்லாத்தையும் தூக்கி எடுத்துட்டு நம்ம நிமிர்ந்து வந்தாச்சு. ஏன்னா எங்களுக்கு சொந்த கட்டடம் இல்லை, அதனால நம்ம சொந்த கட்டடத்துக்கு தான் இப்போ எல்லாமே முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கூடிய விரைவில் எல்லாரும் சொந்த கட்டடத்துக்கு நம்ம போகணும். அதுக்கு எவ்வளோ தூரம் முயற்சி பண்ணணுமோ இணைப்பதிவாளர்களும் துணைப்பதிவாளர்களும் அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. இனிமேல் நேரடியாக போய் அவங்க சார்ட்ட பேசி எப்படி வாங்கிடுவாங்க, சீக்கிரமா வாங்குறதுக்கு எங்களுடைய முயற்சியை பண்றோம். வாங்கிடலான்றது நம்ம கையில இல்லை, அவங்க கொடுக்கணும். அதனால முயற்சி எங்களுக்கு, நாங்க எவ்வளவு தூரம் முயற்சி போட்டு வாங்க முடியுமோ நாங்க வாங்குறதுக்கு முயற்சிக்கிறோம். அத்தனை ஸ்டாஃப்மே டெபாசிட்ல இருந்து நம்மளுடைய முதல்வர் மருந்தகத்துக்கு ஒரு இது கொடுக்கறதுல இருந்து எல்லா சேல்ஸ்மேனுமே நம்மளுடைய முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. யாருமே ஒருத்தருக்கு நான் அதை பண்ண மாட்டேன் அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே லேடிஸ்னாலும் அதெல்லாம் கிடையாது. எத்தனை மணிக்கு போய் உட்கார சொல்லி நீங்க வேலை வாங்கினீங்கனாலும் வேலை பார்ப்பாங்க. ராதாலாம் இஆர்பியில் அவங்க தான் முடிச்சுட்டு கிளம்புவாங்க. நான் போற வரைக்கும் எப்பவும் அங்கே இருப்பாங்க. எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர். இதுல பெரிய நம்மளுடைய சூழலோட பெரிய ஸ்ட்ராங் அப்படின்னு பார்த்தோம்னா சொசைட்டில ஒவ்வொரு ஸ்டாஃபும் நீங்க உங்களுக்குள்ள வச்சிருக்க ஒற்றுமை. இன்னமும் உயர்த்தி கொண்டு போகும். அடுத்தது ராவத்தூர் பேக்ஸ் ஸ்டாஃப்ஸ் வழிகாட்டிய ராம்சர் சார். ராவத்தூர் பேக்ஸ் செயலாளர் மற்றும் பணியாளர்கள் கலந்து ராவத்தூர் பேக்ஸ் அதுவும் அதே நிலைமை தான். அவங்க பழைய செக்ரட்டரி அவங்க கொடுத்து போகும்போது 1.82 இன்னைக்கு 7 கோடியை கிராஸ் பண்ணிருக்கோம். கூடிய 8 கோடியை கிராஸ் பண்ணுவோம். என்ன சங்கத்தில் அழைக்கும் எல்லாமே கூடுதல் பொறுப்பு. யாருமே இல்லாம சங்கத்தை 7 கோடி கொண்டு வந்திருக்கோம். நம்ம பழைய செக்ரட்டரி அவர் தான் முழு மூச்சா நேற்று வரைக்கும் கேசிசியை ஓடி 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 வசூல் பண்ணிட்டு கட்டுற எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க. கூடுதல் பொறுப்புன்றதுனால அவங்கள்ட்டையும் நம்ம முழுசா சொல்ல முடியாது. அவங்களும் ஒரு சொசைட்டியை பார்க்குறாங்க. அவங்க சொசைட்டி அவுட்ஸ்டாண்டிங்கும் 10 கோடி. முழு நேரமா இங்க வந்து வேலை பார்க்கணும்னு அவங்களை கேட்க முடியாது. ஆனா அவங்களால என்ன முடியுமோ அந்த எஃபர்ட் வந்து அவங்க கொடுக்குறாங்க. நித்தியம் அருகம்பாளையம் அவங்களுக்கும் 2 சொசைட்டின்றதப்போ உங்களுக்கு தெரியும் அந்த வேலைப்பாடு எப்படி இருக்கும், அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. முழு நேரமா முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சொசைட்டியை நடத்திட்டு இருக்கிறது நம்ம சக்தி வடிவேலும்
கூட இப்போ டிஆர்பியில் ஜாயின் பண்ணி 3 மாசமே ஆகுது. ஆனா முழுக்க முழுக்க ராமத்தூர் சொசைட்டிக்கு முழு மூச்சா பாடுபட்டு இருக்கிறது நம்ம லோகேஷ். நீங்க எந்த நேரம் எப்ப கேட்டாலும் சரி, ஒரு கேசிசி வசூல்ல இருப்பாங்க, இல்லைன்னா டெபாசிட்க்கு நம்ம ஃபார்ம் கொடுத்துட்டு இருப்பாங்க, ஏதோ ஒரு வேலை சொசைட்டி வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்கனாலதான் இந்த சொசைட்டி இன்னும் நல்லா வந்துட்டு இருக்கு. இனி சீக்கிரமா கிராஸ் பண்ணிடுவோம். இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, முறைகேடு நடந்த அத்தனை பணத்தையும் வசூல் பண்ணிட்டோம். அதனால இது வரைக்கும் நஷ்டம் அப்படிங்கிறது இனிமே நஷ்டம் இருக்காது, லாபத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு பணியாளர் அங்க நிரந்தரமா வந்து உட்கார்ந்தாங்கன்னா இதை விட ரொம்ப நல்லா கொண்டு போவோம், கண்டிப்பா கொண்டு போவோம். ரொம்ப நல்லா கூடியவே 2 கோடியை கிராஸ் பண்ணிடுவாங்க. அடுத்தது முத்துக்காடு டாக்ஸ். வாங்க எல்லாரும் வாங்க. முத்துக்கவுண்டர் போதும், இங்கேயும் ஆளே கிடையாது. ஒரு செக்ரட்டரி, ஒரே ஒரு கிளர்க் மட்டும்தான் இருக்கிறாங்க. அவங்க அவுட்ஸ்டாண்டிங் 10 கோடி. 10 கோடி ரீச் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் இன்னமும் நல்லா ரீச் பண்ணி கொண்டு போவாங்க. என்னன்னா இவங்களுக்கு ரேஷன் கடையும் கூட ஒரு ஸ்டாஃப் கூட அடிஷனல் கிடையாது, சொசைட்டி ஸ்டாஃப் மட்டும்தான். இவங்க மட்டும்தான் எல்லாத்துக்கும் போகணும். வெளியில போகணும்னாலும் இவங்க தான், என்ன வேலை பார்க்கறதுனாலும் இவங்க தான். எங்க கூப்பிட்டாலும் வெளியில தான் இருப்பாங்க, எப்ப கூப்பிட்டாலும் வெளியில தான் இருப்பாங்க. போன் பல நேரம் எடுக்க முடியாது, வண்டியில போறதுனால திருப்பி வந்து கூப்பிடுவாங்க. அந்த நேரம் ஏதாவது அவ்வளவு தூரம் ஓடிட்டே இருக்கிறாங்க. ஓடிட்டே இருந்தாதான் சொசைட்டி ரன் ஆகும். அதை இவங்களுடைய ஓட்டமும் சேர்ந்துதான் சொசைட்டியை ரன் பண்ண வச்சுட்டு இருக்குது. நிறைய பேர் இங்க, அதாவது லேடிஸ் வந்து உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும், ஓட்ட தெரியாதவங்களும் ஓடிட்டே தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் அங்கே எங்கேயும் ஓடி தேடி கொண்டு வந்துருவாங்க. கூடுதலா ஒருத்தர் ஹெல்ப்புக்கு இருந்தாங்கன்னா இதை விட நல்லா கொண்டு வருவாங்க. அவங்க முத்துக்கூடம் சொசைட்டிக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்கன்னு தெரியாது. அந்த கேட்ல அந்த கவுண்டர் தாண்டி உள்ள போக முடியாது. இடம் பார்த்துருக்கீங்களா? 10க்கு 10 தான், ரொம்ப சின்ன இடம். உள்ள அந்த 10க்கு 10 வச்சு 10 கோடி வந்துட்டோம். சொந்த கட்டடம் இருக்கு, ஆனா அந்த இடத்துல போக முடியாது, அந்த மெயின்ல இல்லைன்றதுனால இங்க வந்து நம்ம தனியா வச்சு நடத்திட்டு இருக்கோம். அடுத்தது காங்கேயம்பாளையம். ஓகே, காங்கேயம்பாளையம் சொல்லணும்னா 8 கோடியை தாண்டிட்டாங்க. அவங்களும் ஓடிட்டா இருக்காங்க. ஒரு சில இதுதான் அவங்களுக்கு, மற்றபடி சொசைட்டியை நல்லா தான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. பணியாளர்கள் கொஞ்சம் கூடுதலா இருக்கிறதுனால இதை விட அவுட்ஸ்டாண்டிங் அவங்க அதிகமா கொண்டு வர வேண்டியது இருக்குது. கொண்டு வந்துருவாங்க, எல்லாரும் சேர்ந்து கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க. இன்னைக்கு செக்ரட்டரி வரல, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி வந்திருந்தாங்க, அவங்க கிளம்பிட்டாங்க. அது அவங்க சார்பா இவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். அடுத்தது பட்டணம். பட்டணம் எல்லாருமே வாங்க. சேல்ஸ்மேன் பட்டணம் பேக்ஸ் லாஸ்ட் இயர்ல 8 கோடியில இருந்து 9 கோடி வரைக்கும் அவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் இருந்தது. இப்போ கடைசியா 14 கோடி அவங்களுடைய கண்டிப்பா லோன் அவுட்ஸ்டாண்டிங் இன்னமும் அதிகமாகும். அவங்களுடைய டெபாசிட் 5 கோடியை தாண்டிடுச்சு. நம்மளுடைய இலக்கு போட சொல்லியிருந்தாங்க, பட்டணம் மட்டும் டெபாசிட்ல 5 கோடியை தாண்டிட்டாங்க. எல்லா வகையிலுமே நல்ல சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதிகபட்சம் லேடிஸ் இருப்பாங்க. எல்லாமே நமக்கு சேல்ஸ் பண்ண வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. அவங்க ஒத்துழைப்பின் பேர்ல தான் மற்றதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கிறது, அதாவது எந்த நேரமும் எப்ப கேட்டாலும் ஆட்டோவில் போயிட்டு இருக்கேன், பஸ்ல போயிட்டு இருக்கேன், பிரான்ச்ல இருக்கேன்னு சொல்ற ஒரே ஆளு நம்ம செக்ரட்டரி தான். எப்பவுமே போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு டூல தெரியாது, அதனால ஓடிட்டே இருப்பாங்க. அடுத்து பதிவுப்பள்ளி.
ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி வச்சிருக்காங்க. அதை எதுவுமே பண்ணாம எந்த பராமரிப்பும் இல்லாம இருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணோம்னா 10 கோடியில சீக்கிரமா அதுவும் நம்ம வாகராயம்பாளையம் ரீச் பண்ணிடும். பக்கத்துலேயே தான் இருக்கணும், அதையும் ரீச் பண்ணிடுவோம். ஆக்சுவலா பி கிளாஸ்ல இருந்தாங்க, அவங்க தொடர்ச்சி 5 வருடங்கள் லாபத்துல இருக்கிறதுனால ஏ கிளாஸ்க்கும் மாறிட்டாங்க. எல்லாருக்கும் தெரியும் மோனகாரிபாளையம் அருணாச்சலம். சோமனூர் மாறினாலும் இன்னமும் பேரு மோனகாரிபாளையம் அருணாச்சலம் தான். அதனால வந்துக்கலாம். மோனகாரிபாளையம் கடைசி ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி 8 கோடி அவங்க கிராஸ் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. கூடுதலா எங்களுக்கு ஒரு பணியாளர் வேணும். ஏன்னா 2 பேரும் கொஞ்சம் ஏஜ் அதிகமா இருக்கிறதுனால சொசைட்டியோட பாதுகாப்பு கருதி கூடுதலா ஒரு பணியாளர் கேட்டுக்கிறோம். பணியாளர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உறுதுணையா இருக்கும். வெளியில போயிட்டு வர்றது கொஞ்சம் சிரமமா இருக்குது, தூரமா இருக்குது. அங்கிருந்து இன்னொரு பிரான்ச் போயிட்டு வர்றதும் தூரம். அதனால இன்னொரு பணியாளர் வந்தா இதை விடவும் சிறப்பா கொண்டு போவாங்க. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும், அவர் கோவிந்தராஜ் அப்படின்றவர் தான் செக்ரட்டரியா இருந்தாரு. கடைசியா மார்ச் மாதம் வந்து அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகி போனாரு. அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் சேர்ந்து அவர் 8 கோடி கிராஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் கம்மியா தான் 7 கோடி கீழே இருந்தது. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்து அது 8 கோடி கிராஸ் பண்ணி கொண்டு போனாங்க. இஆர்பி அப்படின்னாலே தெரியும், எல்லாரும் டக்குன்னு ஃபோன் பண்றது யாருக்கு? அது வரைக்கும் அவர் மோனகாரிபாளையம் அருணாச்சலம் தான். இப்போதான் கூப்பிட்டா கொஞ்சம் பிஸி ஆகிக்கிறாரு. எனக்கு வேலை அதிகமா இருக்கு, நீங்க 20 கோடி போட்டு விட்டீங்க, என்னால என்னால பார்க்க முடியல அப்படின்ட்டு. அடுத்து செங்கோட ஒரு பேட்ச் சார் செங்கோட கவுண்டன்புது அவங்க செக்ரட்டரி உங்களுக்கு தெரியும். அவங்க பையனுக்கு உடல்நிலை சரியில்லாதனால வர முடியல, இருந்தாலும் வரணும்னு மெனக்கெட்டாங்க. அவங்களுக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு கொடுத்ததுனால அவங்களால வர முடியலன்னு சொல்லிட்டாங்க. மற்ற பணியாளர்கள் வந்துட்டாங்க. இவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங்கும் 10 கோடி கிராஸ் பண்ணிருக்காங்க. செக்ரட்டரியே கொஞ்சம் லீவ் போட்டிருந்தாலும் கூட சொசைட்டியை நல்லா எடுத்து கொண்டு வந்து எல்லா பொறுப்பையும் அசிஸ்டன்ட் செக்ரட்டரி நல்லா வேலை பார்ப்பாங்க. அவரை வச்சுதான் வந்து செங்கோட கவுண்டன்புதூர் இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு செக்ரட்டரி இல்லாதனாலும் அந்த வேலையும் சேர்த்து பார்ப்பாங்க. கூடுதலா இருக்கிற அத்தனை சேல்ஸ்மேனோட உழைப்பும் நீங்க வந்து சொல்லவே முடியாது. அதையும் பைக்கிங் சொன்னாலே செங்கோட கவுண்டன்புதூர் என்ன வேலை வேணாலும் செய்வாங்க அப்படின்னு எனக்கு நான் வந்தோடனே சொன்னது. முழுக்க முழுக்க இந்த சொசைட்டிக்கு அத்தனை ஒத்துழைப்பையும் கொடுக்கறது நம்ம சேல்ஸ்மேன். ஏன்னா கடைகள் அதிகமா இருக்கிறதுனால அவங்களால கடையும் பார்க்கணும், சொசைட்டியும் பார்க்கணும்ன்றதுல அவங்களால முடிஞ்ச ஒத்துழைப்பு நமக்கு கொடுக்குறாங்க. அடுத்தது கலக்கல் பேட்ச் எதுக்காக இவங்களுக்கு நம்ம இந்த அவார்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். கண்ணம்பாளையம் சொசைட்டி டோட்டலாவே 1 கோடி 1.5 கோடி ரூபாய் தான் அவங்களோட டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங். இப்போ அவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் 7-12 இந்த ஒரு வாரத்துக்கு 8 கோடி தாண்டிவாங்க. கையில எல்லாமே கொடுத்துட்டாங்க. 8 கோடி தாண்டிவாங்க. கூலி வரைக்கும் 10 கோடி தாண்டிவாங்க. ஒரு சொசைட்டி நல்லா வர்றதுக்கு செக்ரட்டரி மட்டும் இல்ல, கூட இருக்க அத்தனை பணியாளர்களுமே முக்கியமான காரணம். இதுல இப்போதைக்கு நம்ம வந்து சேல்ஸ்மேன் நமக்கான அவங்களுடைய முழு ஒத்துழைப்பை கொடுத்து நமக்கான டெபாசிட்ல இருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. அப்படின்றப்போ அவங்களுக்கும் நம்ம பாராட்டணும். அப்படின்றதுனாலதான் நீ வர எல்லாருமே உங்களுடைய டீம் அத்தனை பேர் வந்துதான் இங்க வாங்க போறீங்க. நமக்கு இங்க கிடைக்காத ஒரே ஒரு விஷயம் கடங்கல் பேக்ஸ். அவங்களுடைய லோன் அவுட்ஸ்டாண்டிங் டோட்டலா 20 கோடியை தாண்டிடுச்சு. நம்ம சூழலை பொறுத்த வரைக்கும் 20 கோடி அப்படின்றது ஒண்ணு நம்ம கடங்கல், சோமனூர், இன்னொன்னு வாகராயம்பாளையம் 3மே 20 கோடி தாண்டி இருக்குது. அவங்க இன்னும் அதிகமா போறாங்க அப்படின்னா கீழே இருக்கிறவங்களும் இன்னும் அதிகபட்சம். ஏன்னா நம்ம
ஏரியா ஆபரேஷன்ன்றது அவங்களுக்கு சில பேருக்கு அதிகமாக இருந்தால் கொஞ்சம் அவுட்ஸ்டாண்டிங் அதிகமாக இருக்கும். கம்மியாக இருக்கிறவங்க அதிகபட்சம் இப்போ நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். எஸ்எஸ்ஜி நம்ம ஜேஎல் மூலமா எனக்கு ஏசிசின்றதை தாண்டி வேற எந்த லெவலில் நம்மளால இம்ப்ரூவ் பண்ண முடியுமோ அந்த லெவலில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிறோம். கூடிய விரைவில் எல்லாருமே ஒரு உச்சத்தை கூடிய விரைவில் அடைவோம். அடுத்தது வெங்கடாபுரம் பேட்ச். வெங்கடாபுரம் நம்ம விளையாடும் போது அடிபட்டு கொஞ்சம் குடி போனோம் இல்லையா, அவங்க வெங்கடாபுரம்ல இருந்து தான் கொஞ்சம் அடிபட்டுச்சு, அதனால அவர் வெளியில போயிட்டாங்க. இவங்கெல்லாம் முழுக்க முழுக்க பேக்ஸை தூக்கி நிப்பாட்டி வச்சுருக்கிறது நம்ம அவங்க தேவைக்கு தான். உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் 10 கோடிக்கு மேலே அவுட்ஸ்டாண்டிங் போயிடுச்சு. 12 கோடி வந்துச்சு. 12 கோடி அவுட்ஸ்டாண்டிங் வச்சிருக்கோம். எங்களுக்கு சொந்த கட்டணம் இல்லை. அது ஒண்ணுதான். என்னன்னா சொந்த கட்டணம் இருந்ததுன்னா இப்போ மினிமம் ஒரு 20,000 நாங்க வாடகை கொடுக்குறோம். ஒரு 12 மாசம் 2.5 லட்சம் ரூபாய் அப்படியே ப்ராஃபிட்ல ஆடாயிடும். இந்த 2.5 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட் வந்து எங்களுக்கு வாடகை அப்படின்றதுனால லாஸ் ஆகும். அதுக்காக தான் சொந்த கட்டணம் வைக்கிறோம். இன்னொன்று எல்லாத்துக்கும் மற்ற எல்லா வசதிகளுமே அந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும். சொந்த கட்டணம்னு ஆர்டர் பண்றது மற்ற வேலையெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம், இங்கே எதுவுமே பண்ண முடியறது இல்லை. அதனால கூடிய விரைவில் எங்களுக்கு வேணும்னு சொல்லி திரும்பவும் நம்ம வந்து மீட்டிங்லேயே நான் சார்ட்ட சொன்னேன், சார் நீங்கள் ஒரு 4 சொசைட்டிக்கு எங்களுக்கு வேணும் அப்படின்னு. சாரும் சொல்லியிருக்கிறாங்க, கிடைக்கும். கூடிய விரைவில் நம்ம வந்து வாங்கிப்போம். அடுத்தது சூலூர் நகர கூட்டுறவு சங்கம். சூலூர் நகர கூட்டுறவு சங்கம் சூலூர் யூசிசிஎஸ் எல்லாருக்கும் அதிகபட்ச பரிச்சயமான இடம். நமக்கு தலைமையிடம்ன்றதுனால எல்லாரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைனிங்கே நம்ம அங்கதான் உட்காருவோம். அதிகபட்சம் பார்க்கக்கூடிய முகங்கள் இவங்கெல்லாம். அமுதான்ற ஆளை தெரியாத யாருமே இருக்காது. எல்லாமே பர்டிகுலர்ஸ் கேட்கறதுக்காக ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவை நாங்கள் கூப்பிட்டுருவோம். யூசிசிஎஸ்ல நீங்க நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க அப்படின்னா சூலூர் யூசிசிஎஸ் ஒன்று. 15 கோடி 17 கோடி அவங்களுடைய டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங். இவங்களுடைய உழைப்பெல்லாம் உங்களுக்கே தெரியும். எவ்வளவு நேரம் இருப்பாங்க போவாங்க. இவங்கெல்லாம் நைட்டு 11 மணிக்கு தான் இஎன்பி முடிச்சுட்டே கிளம்புறாங்க. பல நேரம் புலம்புவாங்க, என்னால முடியல மேடம், விட்டுருங்க, நான் விஆர்எஸ் கூட வாங்கிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் புலம்பிருக்கிறாங்க. சொல்லுவாங்க, விட மாட்டோம், நாங்க விட மாட்டோம், இருப்பாங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்தது சோமனூர் தொடர்பாளர்கள் சங்கம். சோமனூருக்கு அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் நான் சொல்லுவேன். அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன் ஒரு நாள். அப்ப அவங்க சொன்னாங்க, நான் தான் கேட்டேன், அவருக்கு ஞாயிற்றுக்கிழமையும் கூட ஏன் சொசைட்டில வச்சுக்கீங்க, வீட்டுல வச்சுக்க மாட்டீங்களான்ட்டு. இல்ல இல்ல, எங்களுக்கு வீட்டுக்கு வேணாம், அவரை நீங்க அங்கேயே வச்சுக்கோங்க, வீட்டுல நிறைய சமைக்க சொல்றாரு, அதனால நீங்க வந்து சொசைட்டில வச்சுக்கோங்க, அவ்வளவு தூரம் சாப்பாடு செய்ய சொல்றாரு அப்படின்றாங்க. காலையில 6 மணிக்கு வந்தாங்கன்னா நைட் 10 மணிக்கு தான் வீட்டுக்கு போறது. முழுக்க முழுக்க அதுவும் மெடிக்கல் போன் வச்சதுல இருந்து முழு நேரம் அதோட வாட்ச் பண்ணி இருக்கிற வேலையை முழுசு சிசிடிவி வாட்ச் பண்ணதோ இல்லையோ முழு நேரமும் இவர் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. முதல்வர் மருந்தகத்துல அதிகபட்சம் ஒரு நாளைக்கு சேல்ஸ் வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு மேல சோமனூர் காட்டிடுறாங்க. இப்பதான் ஆரம்பிச்சோம் அப்படின்னாலும் அதை கரெக்டான பாதையில கரெக்டா கொண்டு போய் செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். அவங்களுடைய அவசரம் தெரியும், 20 கோடிக்கு மேல வச்சிருக்கிறாங்க. அடுத்தது வாகராயபாளையம். அறிமுகப்படுத்தமா 20 கோடி தாண்டி பில்டிங்லாம் பக்காவா என்ன சொல்றது, நம்ம மாடல் வாங்கி ஒரு மினிஸ்டர் கேட்டு எங்களுக்கு இந்த மாதிரி பில்டிங் வேணும்னு கேட்குற அளவுக்கு பில்டிங் கட்டி வச்சிருக்கிறோம்.
சொசைட்டில வந்து ஒருத்தர் கண் அசைச்சா அங்க வேலை நடக்கும். அந்த அளவுக்கு எல்லா ஸ்டாஃபையும் ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ இங்க இவ்வளவு தூரம் நடத்துறது ஆர்கனைஸ் பண்ணதுல முழுக்க பெரிய சப்போர்ட் பண்ணது நம்ம வாகரை பள்ளி டீம் தான். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கூடிய விரைவில் 25 தாண்டிடுவோம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் 25 நான் கடந்துருவோம். இப்போ 24 வந்துட்டு ஒரு கோடி தான், சீக்கிரமா 25 கடந்துருவோம். அடுத்தவங்க அருகம்பாளையம் துறக்காமை பிரசன். அருகம்பாளையம் பேக்ஸ் இவரையும் உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுதான். பேக்ஸை பத்தி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்ன்றது எனக்கு தெரியாது. இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் 8 கோடியில இருந்தாங்க. இப்போ நியரஸ்ட் 10 வந்துட்டோம். சீக்கிரமா 10 கிராஸ் பண்ணுவோம். ஒரு வாரத்துல கிராஸ் ஆயிடும். மொபைல் வச்சிருக்காங்க, அது கிராஸ் பண்ணா 10 கோடி. ஆமா, இவங்களுக்கு என்னன்னா ஏரியா பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. இந்த பக்கம் நமக்கு ராசிபாளையம், அந்த பக்கம் கரவழி மாதாப்பூர். ஸோ சென்டரா இருக்கிறதுனால ஏரியா பாப்புலேஷன் கம்மியா இருக்கிறதுனால நம்மளால அவுட்ஸ்டாண்டிங் வந்து அதிகப்படுத்த முடியல. அவ்வளவுதான். மற்றபடி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே நீங்க போனீங்கனாலே தெரியாங்க, அதெல்லாம் சிஸ்டமேட்டிக் தான். கண்ணை அசைச்சா அங்கே வேலை நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஒரு வார்த்தை சொன்னா போதும் அடுத்தடுத்து அந்த வேலையை நடத்திடுவாங்க. வாழ்த்துக்கள்மா எல்லாத்துக்கும். இருவர் கூட்டுறவு பண்டசாலை. பேக்ஸை பத்தி ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த யூனிட்டி வந்து மற்ற ஸ்டாஃப்ஸ் கூட நமக்கு தெரியாது. இவங்கெல்லாம் யாரு கூட உங்களுக்குலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமான்றது தெரியல. அந்த கேப் எப்பவுமே இருக்கும் நமக்கு. பேக்ஸ் தனியா, இசிஎஸ் தனியா, ஸ்டோர் தனியான்றது. ஸ்டோர் ஆளுங்க நம்ம கோஆபரேட்டர் தான் வேலை பார்க்குறாங்கன்றதே தெரியாம இருக்கும். இது அதுக்கான பிளேஸ். இவங்களெல்லாம் உங்களுக்கு நான் இன்ட்ரோ பண்ணணும் கண்டிப்பா. அத்தனை பேர் என்ன நீங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியும். அதாவது மற்ற டிபார்ட்மெண்ட் தெரியாம இருந்தா பரவாயில்ல, கோஆபரேட்டிவ்ல நம்மளுடைய பிரின்சிபலே இருக்கு. கோஆபரேட்டிவ் அமாங் கோஆபரேட்டிவ்ஸ்னு அது இங்க யாருக்குமே கிடையாது. இங்கன்னு இல்ல, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் போனீங்கன்னாலும் சரி, பேக்ஸ்ல இருக்கிறவங்களையும் ஸ்டோர்ல இருக்கிறவங்களையும் அவங்கள ஒருத்தருக்கு தெரியவே தெரியாது. இவங்க எல்லாருமே வந்து ஸ்டோர்ல வேலை பார்க்குறவங்க. இருக்கும் ஸ்டோர் பத்தி நான் சொல்லிடுறேன். இவங்களுக்கு ஓன் பில்டிங்லாம் கிடையாது. டோட்டலா 9 ரேஷன் கடை நடத்திட்டு இருக்காங்க. இப்போ அதாவது ஸ்டோர் அப்படின்னாலே அவங்களுடைய பயிலால கண்டிப்பா ஒரு மளிகை கடை, ஒரு ஸ்டோர்ன்றது நடத்தணும். ஆனா இது வரைக்கும் இல்லை அப்படின்றதுனால இப்போ இந்த வருஷம் என்ன பண்ணிருக்கோம்னா, அரிசி மட்டும் வந்து தனியா எடுத்து ரேஷன் கடை மூலமாவும் சரி, தனியா ஸ்டோர் மூலமாவும் வச்சு நடத்திட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சப்போஸ் நம்ம எல்லாம் வெளியில தான் அரிசி வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்டோர்லயே கூட எடுத்துக்கலாம். நமக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் அதை சேல்ஸ்ல காமிச்சிக்கலாம். அவங்களுக்கு ஒரு இதா இருக்கும். பக்கத்துல இருக்கிறவங்க நீங்க அவங்களுக்கு போன் பண்ணி சொன்னீங்கனாலே வீட்டுல கொண்டாந்து கொடுத்துருவாங்க. ரேஷன் இப்போ அதாவது அந்த ரைஸ்ன்ற ஸ்டோர் வந்து இப்பதான் நடத்தி ஆரம்பிச்சுட்டு இருக்காங்க. இப்போ கடைசியா ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும், அதாவது ஏப்ரல்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க சேல்ஸ் பண்ணிருக்காங்க. அது போக கடைசியா நடந்த ஆடிட்ல 5 லட்சம் ரூபாய் இவங்களுக்கு ப்ராஃபிட், 6 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்க கோயம்புத்தூரும் பொள்ளாச்சியும் டோட்டல் ஸ்டோர்ஸ் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா, கோயம்புத்தூர்ல ஸ்டோர் எதுவுமே ப்ராஃபிட்லே இல்ல. நீங்க அதிகபட்சம் எடுத்தீங்கன்னா பொள்ளாச்சியிலேயே மொத்தமே 3 ஸ்டோர், அதுல ஒண்ணு வந்து கவர்மெண்ட், 2 தான். ஒன்னு சூலூர் ஸ்டோர், இன்னொன்னு இருக்கூர் ஸ்டோர். இது ரெண்டுமே ப்ராஃபிட். பொள்ளாச்சி சர்க்கிள் இருக்கிற ரெண்டுமே ப்ராஃபிட். கோயம்புத்தூர் ஸ்டோர்ல எதுவுமே ப்ராஃபிட் கிடையாது. ஸோ அதாவது பேக்ஸ் மாதிரி இல்லை, இது கொஞ்சம் நடத்துறது சிரமம். ஏன்னா இருக்கிறது எல்லாமே வெளியில யாருக்குமே நமக்கு தெரியறது இல்லை இல்லையா? தெரியப்படுத்தணுன்றது தான். இது எல்லாருக்குமே நம்மளை பத்தி நமக்கெல்லாம் தெரியணுன்றதுக்காக தான் இந்த மீட்டிங். ஓகே, இவங்களுடைய ப்ராஃபிட் எல்லாம் எடுத்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, சென்ட்ரல் பேங்க்ல டெபாசிட் மட்டும் 60 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்ததா வந்து சூலூர் ஸ்டோர். அவர் வந்து யாருமே கூடுதல் பொறுப்பு போட்டா அதை காட்டி கொள்ளலாம். இவ்வளவு நாள் லாபமே இல்லாம இருந்த பொள்ளாச்சி சிஎம்எஸ் வந்ததும் லாபத்தை கொண்டு வந்துட்டாரு.
இங்க சொல்லவே வேண்டியது சூலூர் ஸ்டோர். இதுக்கு மேல நீங்க பேசிக்கீங்க. சூலூர் ஸ்டோர் நம்ம வெள்ளிக்கிழமை ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலா நம்ம பிளான் போட்டதே புதன்கிழமை, வியாழக்கிழமை ஒரே நாள் தான் டைம் பண்ணோம். எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னு உங்களுக்கு தெரியும். ஒரே நாள்ல பிளான் போட்டோம், உட்காந்து போட்டோம், 4 பேர் சேர்ந்தோம். ஆனா பிளான் எக்ஸிக்யூஷன்ல 75% வந்து சாமி எடுத்தாங்க. அது எவ்வளவு நன்மை கொடுத்தாருன்னு தெரியும். இவ்வளவு காரணம் அவங்களோட டீம். அவர் சொன்னவொன்னா அங்க அடுத்த நிமிஷம் வேலை நடக்கும். ஒருத்தருக்கும் அடுத்த நிமிஷம் ப்ரொசீடிங்ஸ் போட்டு இந்த வேலை பாரு இந்த வேலை பாருன்னு ஆளுக்கு ஒரு வேலையை போட்டு கையில கொடுத்து சாப்பாடு பார்த்துப்பீங்கல்ல, சாப்பாடு பரிமாறல இருந்ததுல இருந்து டீ கொடுத்தது ஸ்நாக்ஸ் கொடுத்தது எல்லாமே நம்ம பக்கம் தான். சொன்னா அடுத்த நிமிஷம் வேலை நடந்தது. காலையில என்ன சொல்ல போனா நாங்க வெல்கம் ட்ரிங்க் முதல்ல பிளான் பண்ணி வச்சிருந்தோம். மழை வந்ததுனால வெல்கம் ட்ரிங்க் கொடுக்கல. ஆக்சுவலா ரெடி பண்ணி எல்லாமே வச்சிருந்தாங்க. அதுவும் முதல்ல ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ வியாழக்கிழமை ஈவினிங் நம்ம சொல்றோம், வெள்ளிக்கிழமை காலையில அனைத்தும் தயார். அந்த அளவுக்கு ரெடி பண்ணக்கூடியது. ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் 1 கோடி டெபாசிட், 1 கோடி ரூபாய் டெபாசிட்ல இருக்கு சென்ட்ரல் பேங்க்ல. ப்ராஃபிட் வந்து 10 லட்சம் ரூபாய். இப்போ லாஸ்ட் இயர் முடிஞ்ச ஆடிட் ஒவ்வொரு வருஷமும் ப்ராஃபிட்ல தான் நைட். நம்ம ஸ்டோர் தெரியும், குறிஞ்சி உங்களுடைய அந்த லோகோ நேம் வந்து குறிஞ்சி நம்மளோட. அடுத்தபடி சூலூர் சிஎம்எஸ். நம்மளோட பயணமும் அதையே நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம். டோட்டலா 14 ரேஷன் கடை இருக்கு. கடைசியா நடந்த ஆடிட்ல நம்மளுடைய ப்ராஃபிட் வந்து 6 லட்சம். இனிமே நடக்கக்கூடிய அத்தனை ஆடிட்லயும் இதை விட பல மடங்கு ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா இப்பதான் வந்து அது என்ன சேனல் அப்படின்றத தெரிஞ்சு ப்ராப்பரா கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால இதை விடவும் பன்மடங்கு அவங்க லாபத்துல இயக்குவாங்க. அத்தனை பேருமே சிஎம்எஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல உழைப்பாளிகள், நல்லா உழைக்கிறாங்க. முழுக்க சிஎம்எஸ்ல போறதா லேடிஸா இருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் மட்டும் ஜென்ஸ். ரொம்ப கஷ்டப்பட்டு வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறாரு. சூலூர் எல்டி பேங்க் 1.5 கோடி ரூபாய் கடைசியா போறோம். ப்ராஃபிட் மட்டும் 2 ஸ்டாஃப் தான் இருக்காங்க. ஒருத்தர் இருந்தாங்க, எங்களுக்கு அதிகமான ஸ்டாஃப் இருக்காங்க. நாங்க வந்து ரெப்யூட்டேஷன் அனுப்பிச்சாச்சு. 2 பேர் தான் இருக்காங்க. ஜுவல்லோன் மட்டும்தான். ஓன் ஃபண்டே வந்து இப்போ எங்களுக்கு அதிகமாக கிரியேட் ஆயிடுச்சு. ஒரு 40 லட்ச ரூபா மட்டும் எஸ்எல்டி பேங்க்ல இருந்து வாங்கிருக்கோம். இது எல்லாமே ஓன் ஃபண்ட்லயே கொடுத்துட்டு இருக்காங்க. 40 லட்ச ரூபா போட்டாச்சு, ஃபுல்லாவே ஓன் ஃபண்டா கொண்டு வந்தாச்சு எல்டி பேங்க். அப்ப இதை விட ப்ராஃபிட் அதிகமாக தான் இருக்கும். இது மட்டும்தான். சூலூர் டீச்சர் சொசைட்டி. நான் மறந்துருந்தாலும் அல்லது சொல்லலைனாலும் சொல்றது நான் மறந்து பண்ணி தவிர்த்து அப்பதான் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன இது பண்ணிட்டதில்லை. எல்லாருமே நல்லா பணியாற்றக்கூடியவங்க. எனக்கு தெரிஞ்சு இதுல யாரையுமே நான் சொல்ல பண்ணுவோம்லாம் சொல்ல மாட்டேன். எல்லாருமே உழைப்பாளிகள் தான். அவங்களுடைய உழைப்பை அதாவது சில பேரோட கரெக்டா வந்து இப்படிதான் பண்ணணும்னு சொல்லி கொடுக்க சில பேர் இல்லை. அதை தட்டி விட்டோம்னா எல்லாரும் இதை விடவும் நல்லா ஓட ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ இருக்கிறதே நம்ம நல்ல இடத்துல தான் இருக்கு. இன்று நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டு இன்று மட்டுமல்ல 14ஆம் தேதி நம்ம நடத்திய விழாவில் கலந்து கொண்டு ஓட்டப்பந்தய வீரராக ஓடி எதிர்வராத கீழே விழுந்து விட்டார். இல்லை என்றால் அவர்தான் முதல் பரிசு. பொள்ளாச்சிக்கு கலந்து ராமசாமி சார் அவர்களுக்கு நமது சூலூர் வட்டாரின் சார்பாக நினைவு பரிசினை வழங்குகிறோம். அடுத்தபடியாக அதாவது இந்த கூட்டுறவு வாரங்களான்னு சொல்லி பேரு ஆரம்பிச்ச நாள்ல இருந்து, அதாவது போன வார 12ஆம் தேதி நினைக்கிறேன், 12ஆம் தேதி காலையில் இருந்து இன்று இந்த நிமிடம் வரை நமக்காகவும் நம்ம அனைத்து பணியாளர்களுக்காகவும் நலனுக்காகவும் சிந்தனையோடு இருந்து விழாவை மட்டுமல்ல நமது குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும், நமது பணி சிறக்க வேண்டும் என்று முழு மன
மனதோடு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் நமது கள அலுவலர் எஸ் மகேஸ்வரி அவர்களுக்கு நினைவு பரிசனை பொள்ளாச்சி சரக மதிப்பிற்கு பொள்ளாச்சி சரக துணை செயலாளர் அவர்களை வழங்குமாறு அனைவரும் எழுந்து நின்று கைவசம். ஸ்டாண்டிங் ஓவேஷனா? மகேஸ்வரியுடைய சக்ஸஸ் வந்து எப்படி பார்த்தேன், ஜாயின் பண்ணதுலேருந்து மகேஸ்வரியோட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் உடனே பதில் சொல்லிட்டு மாட்டேன். அதனால அதுக்கப்புறம் நான் சூழலை பற்றி கவலைப்படுறது உண்மையாக சொல்லுவேன். சூழல் பேக்கில் எனக்கு ஃபோன் வரும், இல்லை சார் இன்னும் சூழல் பேக்கில் மட்டும் தான் சார் வந்து போடல, என்னால் சூழல் பேச முடியல, நித்யா எனக்கு பேச வரல. மகேஸ்வரி தானே, மகேஸ்வரி ஃபோன் பிக் பண்ணிட்டா போதும், மகேஸ்வரியோட ஃபோன் கொடுத்து அவங்க வண்டி நின்று போயிருப்பாங்க, அவங்கள்ட்ட விஷயத்தை சொல்லிட்டா போதும். ஏன்னா அது முடிஞ்சிருக்கும். சூழலை பற்றி மேக்ஸிமம் கவலைப்பட்டதில்லை, உங்களால் தான் சாத்தியம். இவ்வளோ விஷயம் கேதர் பண்ணி வச்சிருக்காங்க, உண்மையுமே ஆச்சரியம். இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு 2 நாள் முன்னாடி தான் நாங்கள் சொன்னோம், ரொம்ப சிம்பிளாக நடத்தலாம்னு சொன்னோம். விளையாட்டு போட்டி இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணல. மறுநாள் நாங்கள் பிளான் பண்ணுறது மறுநாள் ரொம்ப ஷார்ட் பீட்டு தான். உடனே ஜெயர் மீட்டிங் வச்சாரு. யார் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டார். நான் சூழ்நிலை பண்ணுறாங்கன்னு தான் சொன்னேன். நான் இந்த அளவுக்கு விளையாட்டு போட்டிலாம் பண்ணலாம் சொன்னேன். அவங்க உடனே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு சரகல்லாத நான் பண்ணுறேன் சார், அதான் ஃபஸ்ட்டு விளையாட்டு போட்டி இருப்பாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சித்தாப்படம் நடக்கிற விளையாட்டு போட்டியாக இருக்கும். இன்னைக்கு நடந்த பொள்ளாச்சி நடந்துட்டு இருக்க பொள்ளாச்சி சரகத்தில் டவுனில் நடந்துட்டு விளையாட்டு போட்டியாகட்டும், கிணத்துகளுக்கு நடந்துட்டு இருக்கிறதாகட்டும், ஏற்கனவே 2ஆம் நடக்கும் காலப்படியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே 300,000 இருந்தது சூழல் தான். எப்படி சொன்னால் என்னென்ன ஆச்சரியம், சூழல் மகேஸ்வரி அந்த 12 பிளாக் இருக்கு, 12 பிளாக் சிஎஸ்ஆர் இருக்காங்க, நாங்கள் இருக்கிறோம். யார் நடத்துறீங்கன்னு கேட்கும்போது சூழல் இவங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, நான் நடத்துகிறேன் சார். எப்படி சார் நடத்துகிறேன், சர்க்கிள் லெவலில் நடத்துகிறேன் சார், ஃபுல்லாக டிஸ்ட்ரிக்ட்டும் கிடையாது சார், யாருன்னா இங்கே கூட கலந்துக்கலாம், ஆனால் நாங்கள் ஸ்கூலில் தான் நடத்துவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையிலே மகேஸ்வரிக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுருக்கேன். இந்த சங்கத்தில் எல்லா சங்கத்தையும் பிளான் சொன்னாங்க. இதே சங்கத்தில் சில பிரச்சனை இருக்குது, ஆனால் அது எதையுமே பிரச்சனையாகவே சொல்லாமல் ஈஸியாக கொண்டு போயிட்டாங்க. உண்மையுமே நிறைய ஷார்ட்கள் இருக்குது. ஒரே ஒரு ஸ்டாஃப்லாம் இருக்காங்க, அதான் ஒரே ஒரு ஸ்டாஃப் இருக்காங்க, ஏன்னா ஒரு ஸ்டாஃப்ல இல்லாமல் இருக்காங்க. இல்லை இவங்க டெபாசிட் கேன்வாஸ் பண்ணுறதுக்கு சேல்ஸ்மேன் இல்லாமல் இருக்காங்க. இப்படிலாம் இருக்கிறத இது ஒரு குறையாவே சொல்லாமல், நான் என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் போராடுறது காரணம் இதுதான் சொல்லாமல் எல்லாத்தையுமே பாசிட்டிவாக மாற்றி வச்சிருக்காங்க மகேஸ்வரி. உண்மையான மகேஸ்வரி வாழ்க்கை ஒரு விஷயம் சொல்கிறேன், மகேஸ்வரி சொல்கிறேன், இந்த நேரத்தில் சொல்கிறேன், நமக்கு அது அங்கீகாரம் கிடைக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க, செஞ்சுட்டு இருக்கேன். இவங்க ஜாயின் பண்ணாங்க, ஊழியர் வந்து ஜாயின் பண்ணாங்க, வேற போஸ்டிங் போட்டு சூழல் மாற்றிச்சு. சூழல் போட்ட 1 மாதம் நான் ஏசு போது 1 மாதம் நான் கிட்ட பேசியிருக்கேன். பேசின உடனே இவங்க கொடுத்த ஃபீட்பேக்கை பொறுத்து நான் ஆச்சரியப்பட்டேன். 1 மாதத்துல ஒரு எப்போ வந்து இங்கே இருக்கிற அனைத்து சங்கங்களை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்கன்னா கேட்ட உடனே சொல்றதுக்கு இல்லை அடிச்சு விடுற அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, அவங்க சொன்னது எல்லாமே அவ்வளோ கேதர் பண்ணிச்சுக்காங்க. நிறைய ஒர்க் பண்ணோம். ஒரு விஷயம் வந்து ஆல்வேஸ் லிவ் வித் ரெஃபர்ஸ் டு தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் தி வாரிங், அதை பற்றி மகேஸ்வரி தான் அந்த வாழ்த்து கொடுக்குறேன். உங்கள் சார்பாகவும் சரகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள் பார்வையை அனைவருடைய அன்புக்கு மிக்க நன்றி. யார் கேட்டாலும் சரி, இது வரைக்கும் நான் சொல்லுவது யார் சொன்னாலும் சரி, மற்றவங்க சொன்னாலும் சரி, ஒரு இடத்துல கூட விட்டு கொடுக்க மாட்டேன். எங்க மக்களை பத்தி நீங்க யாருமே எந்த குறையும் சொல்ல முடியாது. நாங்க தான் ஃபர்ஸ்ட், நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் சரின்னு சொல்லி இது வரைக்கும் மற்ற எந்த சிஎஸ்ஆர் சொன்னாலும் சரி நான் விட்டு கொடுத்ததே கிடையாது. நமக்கு தெரியும், நம்ம தான் நமக்கு தெரியுங்க, நம்ம விட்டு கொடுக்கணும். மறுபடியும் அனைவருக்கும் நன்றி. அடுத்தபடியாக இன்று நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளுக்கான இரண்டாவது பரிசு நித்யா அழகமாயம், மூன்றாவது பரிசு
அக்ரிகல்ச்சர் ஆண்கள் முதலிடம், இரண்டாம் இடம் சக்திவேல், மூன்றாம் இடம் நாகராஜன் கண்ணம்பாளையம் பேங்க்ஸ். லக்கி கார்னர் பெண்கள் முதலிடம் சசிகலாமணி மோனவாளிபாளையம் பேங்க்ஸ். ஆர்வி தேவண்ணா ஒற்றபாளையம் பேங்க்ஸ் இரண்டாம் இடம். லக்கிக்காரன் ஆண்கள் ஞானசேகர் சூலூர் கோஆபரேட்டிவ் ஸ்டோர் முதலிடம். நவநீதி கிருஷ்ணன் சூலூர் சிஎம்எஸ் இரண்டாம் இடம். கார்த்திகேயன் மூன்றாம் இடம் பட்டமன் பேங்க்ஸ். பெண்கள் முதலிடம் மேகனா சூர் சிஎம்எஸ். இரண்டாம் இடம் வனிதா பட்டணம் பேக்ஸ். மூன்றாம் இடம் தங்கமணி ஒற்றவாளியம் பேக்ஸ். ஆண்கள் பிரிவில் முதல் பரிசு சத்யநாராயண் ஆராயமலை பேக்ஸ். இரண்டாம் இடம் சக்தி வடிவேல் ராவத்தூர் பேக்ஸ். மூன்றாம் இடம் ஜெயராம் காங்கிமலை பேக்ஸ். உள்ளே வெளியே பெண்கள் முதலிடம் வனிதா பட்டணம் பேக்ஸ். இரண்டாம் இடம் சங்கீதா சூலூர் கோஆபரேட்டிவ் ஸ்டோர். மூன்றாம் இடம் வசந்தி அழகமாரியம் பேக்ஸ். ஆண்கள் பிரிவில் முதலிடம் கோகுல் காங்கேயம்பாளையம் பேக்ஸ். இரண்டாம் இடம் சிங்காரம் சார் கூட்டுறவு சிஎஸ்ஆர். மூன்றாம் இடம் ராமசாமி சூலூர் சிஎம்எஸ். உரியடிக்கல் ராஜகோபால் கரகல் பேக்ஸ். வெற்றி பெற்ற அணி ஜெயராம் ரவி பரமேஸ்வரன் செல்வராஜ் அருண்குமார் ஜெயச்சந்திரன் ஆனந்தகுமார் அன்பழகன் சிவசுப்பிரமணியன் சதீஷ் நல்லசாமி ராஜகோபால் நந்தகுமார் ரஞ்சித் பாலசுப்ரமணியன் பக்தவச்சம் அருணாச்சலம். கல்லெடுத்தல் மகளிர் அணியில் வெற்றி பெற்றவர்கள் மாரதி, வனிதா, நந்தினி, கலைவாணி, சீதா, ஜோதிமணி, சுபாதேவி, மேகலா, பிரியா, கவிதா, நஸ்ரீன், மீனாட்சி, கிருத்திகா, வனிதா, பூமணி, பேபி.
நமக்காக கொஞ்சம் கூடுதலாக வேலை பார்த்து கொடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்காக சிறப்பு பரிசா ஒரு 5 பேர் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து அவர் லோகேஷ் ராவத்தூர். இப்போ வேலைக்கு சேர்ந்து இப்போ சொன்னது அவர் அவனுக்கு 3 மாசம் இருக்கும். ஒரு நாள் கூட அவர் வீட்டில் உட்கார்ந்ததே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமையும் வந்து ராவத்தூருக்காக ஓடி ஓடி வச்சுட்டு இருக்கிற ராவத்தூர்ல ஆளே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு எங்களுக்காக கொடுத்து அமைச்சிருக்கிறாங்க ஒருத்தர். அவர் தான். அடுத்தது சக்தி வடிவேல் ராவத்தூர். இவரும் அதேதான். அவர் வந்து வீட்டுல வந்து அவங்க மனைவிக்கும் உடம்பு சரியில்லை, அவங்க பொண்ணுக்கும் உடம்பு சரியில்லை. அந்த நிலைமையிலே கூட MEP ப்ரோக்ராம் அன்னைக்கு பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி இன்னொருத்தரை கொண்டு போய் நிப்பாட்டி வச்சுட்டு நம்ம சொன்னோன்றதுக்காக வந்து காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் நின்னாரு. பொண்ணையும் பொண்ணையும் பார்க்கறதுக்கு மத்தியானத்துக்கு மேல போனாரு. என்னன்னா அவங்களுக்கு அந்த பொறுப்பு இல்லை, அவங்க வந்து நிக்கணும்னு இல்லை, நம்ம சொன்னோம் அப்படின்றதுக்காக செஞ்சு கொடுத்தாங்க. அதுக்காக CMS நம்ம ராமசாமி அவருக்கு எந்த அனுபவம் தெரியும். ஒரு பாட்டு பாடலாமா? ஒரு பொண்ணு அடுத்தபடியாக நம்ம ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நடந்த கூட்டுறவு வாழ்வாளர் விளையாட்டு போட்டியில பொள்ளாச்சி சார்பாக வந்து ஒரு டீம் வந்து வாலிபால் விளையாண்டுச்சு. அந்த வாலிபால் டீம்ல வந்து ஒரு சிறந்த ஒரு விளையாட்டு வீரராக இருந்து அன்று அவர் விளையாட விதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வின் பண்ண டீம்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வின் பண்ண டீம்ல அவர் ஒருத்தரோட சர்வீஸ்ல மட்டுமே 14 பாயிண்ட் எடுத்தோம். அப்பேற்பட்ட வீரரை நம்ம இங்க பொள்ளாச்சி அவர் நம்ம பெருமைப்படுத்துறதுல உண்மையே நமக்கெல்லாம் பெருமை. அவர் வேலைக்கு ஒரு மாதிரி சொல்லணும். அவங்க வந்து வீட்டுல பிரியாணி மசாலா விற்கிறாங்க, சூப்பரா இருக்கும். நான் வாங்கி பார்த்துருக்கிறேன், நல்லா இருக்கு. உங்களுக்கு யாருக்கு வேணும்னா அவங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம், நல்லா செஞ்சு தராங்க. விளையாட்டு யாராவது பார்த்துருக்கீங்களா? எல்லாரும் பார்த்து கவனிச்சிங்களா? பார்க்காதவங்க ரெண்டு பாருங்க. விளையாடும் போது கேஷுவலாக கிட்ட வர வரைக்கும் இவர் அடிச்சு வரான் துட்டு வரான்னு பேசாம வாலிபால் டீம் ரெடி பண்ணிக்கலாமா? இல்லை பொள்ளாச்சியில் வாலிபால் டீம் ரெடி பண்ணிங்கன்னா கோயம்புத்தூரை பற்றி இல்லை அவரோட ட்ரெயின் பண்ணணும். நீ வாலிபால் கூட தெரியாம இருக்கிற செட்டே திருப்பிடலாமா வாலிபாலுக்கு? இல்லைங்க, எல்லாத்தையும் நடக்குதாப்பா. என்ன உங்களுக்கு தெரியுமா தெரியல, கோயம்புத்தூர்ல ஈரோடு வந்து நாங்கள் ஒரு கிரிக்கெட் டீம் நாங்கள் நடந்துதான் இருக்கு. நம்ம வெளி மாவட்டம் போகிறோமே இல்லையோ, அட்லீஸ்ட் நம்ம ஒரு ஊர் அங்கே போகிறது, அவங்கள இங்கே ஒரு முறை வரைய வைக்கிறது. ஃபர்ஸ்ட் முறை பாடசாலை நிறைய பேர் இதில் இருக்காங்க. அவங்களுக்காக ஏதாவது ஒரு கேம் அடுத்ததில் நடத்தி விட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஏதோ ப்ரைஸ். மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன கேம்னு அவர்கிட்ட கேட்டு அவருடைய கைடன்ஸ் படியே நம்ம பேர் நடத்துவோம். அடுத்தபடியாக இன்று எதிர்பாராத விதமாக நமது விளையாட்டு போட்டிகள் ஒரு சிறப்பு அம்சமாக நமது சூழலோட சோழகிரி அவர்கள் வந்து ஒரு இசையமைச்சு பாட்டு பாடிட்டே நம்ம பண்ணார்ல, அவரோட சிறப்பு அம்சம் பண்ணாங்க. அவருக்கு ஒரு பரிசு அவர் மேலே இது ஒரு ஸ்டோரி. சரி, இவர் வந்துங்க
தாளம் அவரே அடிச்சிட்டாங்க. பாட்டு எல்லாம் நம்ம கூட்டுறவு பற்றியான பாட்டு எல்லாமே கேம் கடையில் நாமே பண்ணாங்க. ஓகே, சோழகிரிக்கு ஒரு அன்பான வேலைகள் 20ஆம் தேதி நீங்க அங்க வாங்க. முடிஞ்சா அவங்களை வந்து ஸ்டேஜ்ல சார் வந்து பாட பண்ணிருக்காரு. அப்புறம் இன்னொன்னு, எப்படி நம்ம பத்ரீன் வந்து நம்ம பொள்ளாச்சி சரகத்துக்காக கடினமா போராடி இது பண்ணாங்களோ, அவரும் அவரோட பார்ட்னர் அந்த நந்தகுமார் 2 பேர் சேர்ந்து வெற்றிக்கு கடைசி முடிவரைக்கும் கொண்டு போனாங்க. அதுல கடைசியா நம்ம தோற்றது வெறும் 4 ரன்ல. 3 பால் இருக்கும்போது 8 ரன் வேணும். சாரி, 3 பால் இருக்கும்போது 12 ரன் வேணும். அவர் கடைசி பால் 6 அடிக்கும் போது கடைசி லைன்ல ஒருத்தர் புடிச்சிட்டாங்க. முடிக்கலைன்னா அந்த கேம் நம்ம வின் பண்ணிருப்போம். கிரிக்கெட்ல நம்ம கண்டிப்பா வின் பண்ணிருப்போம். ஆனா அந்த ஒரு கேட்ச் முடிஞ்சாங்க, அடுத்த ஒரு 2 ரன் எடுத்தாங்க. அதனால 4 ரன் தான் தோப்பா. அவரை பாராட்டு விதமா இன்னைக்கு அவருக்கு வர சொல்லியிருந்தோம். பட் அங்கேயும் விளையாட்டு போட்டி நினைக்கிறேன் வரல. அதனால நம்ம துணைப்பேர் தலைமையில பொள்ளாச்சி துணைப்பேர் அலுவலகத்தை வச்சு சூலூர் சார்பாக அவருக்கு ஒரு பரிசு வழங்க வேண்டும் என்பது எனது அன்பான வேண்டும். கண்டிப்பா துணைப்பேர் வார்த்தை நம்ம கூப்பிடுவோம். இந்த நம்ம சரத் சார்பா நடத்தின அன்னைக்கு வந்து வாலிபால ரங்கராஜ டீமுக்கு அன்னைக்கு பரிசு விட்டு போயிட்டு போச்சு. அந்த டீம்ல இருக்கிறவங்க யார் இருந்தாலும் வந்து கபடியா கபடி ரபடி இருக்கிற வாங்க. விளையாட்டு போட்டி வந்து சமையல் போட்டி நடத்தணுங்கிற ஒரு வேண்டுகோள். அந்த சமையல் போட்டியை நம்ம சூழலுக்குள்ளே நடத்தி இருக்கிறத மிக பெருமையா சொல்லிக்கிறார். யாராவது கேள்விங்க? அந்த சமையல் போட்டி வந்து சார் வந்து இன்னைக்கு அவர் கொஞ்சம் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 பேக்ஸ் வந்து இங்க கிட்டத்தட்ட ஒரு 40-50 டிஷ் கொண்டு வந்திருந்தாங்க சார். ஒரு 4 ஜட்ஜஸ் பேர் வச்சு சிறப்பாக நடத்தினாங்க. இதுல என்னன்னா எல்லாரும் என்னன்னா வெற்றி பெற்றவங்க லிஸ்ட் போட்டாலும் இருந்தாலும் எல்லாரும் கஷ்டப்பட்டு எல்லாம் அனைவருக்கும் வந்து பரிபூர்ண முடிவு பண்ணியிருக்கோம். எல்லாம் லஞ்ச் அதாங்க சார் சிறப்பா கொடுத்தோம் உயிர் கொடுத்தோம். எல்லாருக்கும் உங்களோட தான் உயிர் கொடுத்துருக்கீங்க. எல்லாருமே சார் செஞ்சது எதுவுமே சாதாரண சாப்பாடு இல்லை. எல்லாமே வந்து மில்லட்ஸ், திணை அரிசி, சாமை அரிசி, குதிரைவாளி, நம்ம அதை கேள்விப்படவே மாட்டோம். அந்த மாதிரி சமைச்சு கொடுத்துருக்காங்க. ராகி கலையெல்லாம் புளிச்சட்னி எல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஐட்டம்ஸ் சூப்பராக செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம சிஎம்எஸ் மட்டும் 30 வாட்டாக்கு தனித்தனியா செய்ய தெரியாது, அவ்வளோ நல்லா செஞ்சுருந்தாங்க. எல்லாருமே நல்லா சமைச்சிருந்தீங்க, நல்ல சாப்பாடு கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலா இலையை பார்த்த உடனே எனக்கு சாப்பிடவே இல்லை. அவ்வளோ ஐட்டம்ஸ் என்ன பண்றதே தெரியல. எல்லாரும் அதான் யோசிச்சிருந்தோம் எவ்வளோ இப்படி சாப்பிடுறது அப்படின்னு. எல்லாருக்குமே நன்றி. ஃபர்ஸ்ட் காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிச்சு நிறைய வேலை பார்த்துருக்கீங்க இன்னைக்கு. எல்லாருக்கும் நன்றி. அந்த கூட்டுறவோட முக்கியமான அம்சமா எனக்கு அது இருக்கணும்னு நினைச்சேன். ஒருத்தர் கொண்டு வரதை ஒரு 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்றது. நீங்க அதை பண்ணோம், முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுவோம். எல்லாரும் சூப்பரா செஞ்சிருந்தீங்க. எதுவுமே வந்து நான் குறை சொல்ற மாதிரியே இல்லை, எல்லாமே சூப்பர். எல்லாருமே சொன்னது நல்லா இருக்குதுன்றது தான். சாமை அரிசியில இப்படி ஒரு பொங்கல் வரும்ன்றது இன்னைக்கு தான் பார்த்தேன். நான் சூப்பர்ல செஞ்சுட்டு வந்திருந்தேன். திணை அரிசி பாயாசம் எல்லாமே வித்தியாசமா பண்ணியிருந்தீங்க. தூதுவளை ரசம், திணை பாயாசம் நம்ம அவங்க எட்டி பேக்ல கொடுத்தாங்க. எனக்கு 1-2 தான் ஞாபகம் இருக்குது.
பிஸ்கெட்ஸ்ல கொழுக்கட்டை எல்லாமே வித்தியாசமா பண்ணியிருந்தீங்க. செஞ்சு கொடுத்தவங்களுக்கும் சரி, சாப்பிட்டவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நன்றி. அவங்க பேர் கூப்பிடுவாங்க, வந்து அதுக்கான பரிசு கொடுப்பாங்க. இது வந்து ஊக்குவிக்கிறமா வந்து எல்லாத்துக்கும் பார்ட்டிசிபேட் அத்தனை பேருக்கும் இந்த பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். பேர் படிக்கிறவங்க வாங்கிங்க. சூலூர் யூசிஎஸ் இருகூர் ஸ்டோர், இருகூர் ஸ்டோர், செங்கோடகம்பூர், செங்கோடகம்பூர் வாங்க. வாகராயபாளையம், வாகராயபாளையம் கைதட்டுங்க, எல்லாம் கைதட்டு. கலங்கள் முத்துக்கோடு வெங்கடாபுரம் 3 சேர்ந்து பண்ணிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு 3 பேர் சேர்ந்து அடுத்தது கருவடை மாதம் ரெடி ஆகிங்க சார். 3 மீட்டர் பண்ண பரிசு அடுத்து கருவை மாவட்டம். அடுத்து பருவப்பள்ளி பேங்க், சூலூர் ஹெல்தி பேங்க், சூலூர் ஹெல்தி பேங்க். அதுக்கடுத்து பட்டணம், எல்லாத்துக்கும் ஒரு சின்ன வேண்டுகோளுங்க. அதாவது நம்ம கை தட்டுறது இவங்களுக்காக மட்டும் இல்லை, நம்ம கைகளில் வந்து நிறைய அக்குபஞ்சர் பாயிண்ட் இருக்கு. அது ஆக்டிவேட் ஆகணும்னா கை தட்டலாம். அதான் கையோடு கையோடு வந்து எந்த நீங்க டென்ஷன் தான் ஒற்றபாளையம், அடுத்து கண்ணம்பாளையம், ஒற்றபாளையம், அடுத்து கண்ணம்பாளையம், கண்ணம்பாளையம் அடுத்து காங்கேயம்பாளையம், காங்கேயம்பாளையம் வாங்க. காங்கேயம்பாளையம், காங்கேயம்பாளையம் அடுத்து செம்மாண்டாம்பாளையம், செம்மாண்டாம்பாளையம், அதுக்கடுத்து அருகம்பாளையம், ஆசிரியர் கூட்டுறவு கடன் சங்கம், ஆசிரியர் கூட்டுறவு வந்துச்சா? LFWECS, சூலூர் விமான நிலையம், அதுவும் இல்லை, அந்த 3 கொடுத்துருங்க. அடுத்ததாக இறுதியாக சூலூர் CMS 30 ஐட்டங்கள் அவங்க மட்டும் 30 ஐட்டம் கொடுத்தாங்க. வாங்க வாங்க.
விழாவின் இறுதி நிகழ்வாக நன்றியுரையாளர் ஆகாரமலை செயலாளர் திரு மயில்சாமி அவர்கள் அன்புடன் சர்வதேச கூட்டுறவு வார விழாவானது தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வேளையில் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதேபோல் இந்த சூழலில் காலையிலிருந்து இதுவரை மிகவும் சிறப்பாக நடந்து பரிசுகளும் வழங்கப்பட்டுவிட்டது. இந்த விழாவிற்கு வருகையிலிருந்து நம்ம எல்லாம் மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற பாவை மாவட்ட மத்திய கூட்டுறவுடைய சிஆர்ஓ அவர்களும் ஏஜிஎம் மற்றும் அதேபோல் நமது சூப்பர்வைசர் அவர்களும் அதேபோல் நம்முடைய பொள்ளாச்சியினுடைய அவர்களுக்கும் மற்றும் சிங்காரம் சார் அவர்களுக்கும் சுல்தான்பேட்டை ரவி சார் அவர்களுக்கும் சிங்காரம் சார் துணைவியார் அவர்களுக்கும் எல்லாருக்கும் மேலாக நமது பொள்ளாச்சி சங்கத்தினுடைய துணைப்பதிவாளர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்துக்கும் மேலாக இந்த விழாவை எவ்வளவு சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அள்ளும் பகல் ஒரு வார காலமாக திட்டமிட்டு எங்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாக எங்களுக்கெல்லாம் விளக்கி வருகின்ற நமது சூழல் கள அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் அதற்கு மேலாக இங்கே வருகின்ற அனைத்து கூட்டுறவு நிறுவனத்துடைய அனைத்து பணியாளர்களுக்கும் மற்றும் இந்த மண்டபத்திற்கு எங்களுக்கெல்லாம் வழங்கி சிறப்பித்து கொடுத்த நம்ம சாமி அவர்களுக்கு முழு நன்றி சொல்லணும். அதுவாக இந்த விழாவை முன்னிட்டு நடத்தி கொண்டிருக்கின்ற நம் பால்ராஜ் அருமை நண்பர் பால்ராஜ் அவர்களுக்கும் மற்றும் ராஜன் அவர்களுக்கும் அதேபோல் நமது சிவசுப்ரமணிய அண்ணா அவர்களுக்கும் நமது சமூக செக்ரட்டரி பேர் ஒழுங்கு சொல்ல முடியாது எல்லாரும் அனைவருக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்தது இந்த விழா எவ்வளவு சிறப்பாக நடந்தது. கோவை மாவட்டத்திலே நம்மை சூழல் திரும்பி பார்க்க வைக்கின்ற அளவுக்கு நாம் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதேபோல் அனைவரும் இருந்தாலும் சிறப்பாக நடத்தி நாம் கூட்டு வைக்கிறதுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இவ்வளவு நேரம் நீங்கள் எல்லாம் ஆவலுடன் இருந்து பரிசுகளை பெற்று பங்கேற்றதற்கு அனைவரும் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி நன்றி நன்றி.